ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக பேட்டை மூவி தான் எடுத்து வந்துருக்கேன். பேட்டை இருக்கலாங்கிற மாதிரி பாட்டுலாம். அப்புறம் செப்டம்பர் 4ல் தபமணி அப்படிங்கிற சிஸ்டர் உங்களோட 10th ஆனிவர்சரிக்கு விஷிங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி கொடுங்கங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குனுங்கிற மாதிரி கேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் ஹாப்பி மேரேஜ் லைஃப் சிஸ்டர், ஹாப்பி மேரேஜ் லைஃப், சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக நீங்களும் இருந்துக்கோங்க. உங்கள் மேரேஜ் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேட்டையாக இருக்கலாங்கிற மாதிரி பட்டுலாம். செப்டம்பர் 1ல் உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை போட சொல்லி விஷ் கேட்டிருந்தா. ஐம் ரியலி சாரிடம். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் லேட்டாக தான் நான் நோட் பண்ணேன். ஓகேயா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால தான் நான் கமெண்ட்ஸ் எதுவுமே நோட் பண்ணல. ஓகே, ஹாப்பி பர்த்டே. செப்டம்பர் 9ல் உன்னோட சிஸ்டருக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே டாப்பாக வச்சபடி மாஃபியா கிங்காகவும் ஜேகே மாஃபியா குயினாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக இந்த மண்டுக்குள்ளே என்னைக்காவது ஒரு டே நீ கேட்குற இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மண்டுக்குள்ளே எப்போவாவது நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, செப்டம்பர் 7 உனக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே மாஃபியாவாகவும் நம்ம ஜேகே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் கப்பலாக இருக்கிற மாதிரி ஒரு மூவி கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்ட இந்த மூவியை இந்த மந்த்தில் எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன். கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடு. ஓகே, டுமாரோ உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு குக்கு 4 பேபிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபர்கட் மேரேஜ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நீ கேட்டிருக்க உன்னோட பேட்டைக்கு. நான் லேட்டாக தான் இந்த கமெண்டை நோட் பண்ணேன். ஓகேடா, ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ கேட்ட மாதிரி உன்னோட ஸ்டோரியுமே நான் ரெடி பண்ணி போடுறேன். செப்டம்பர் 5ல் உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே டாப்பா வச்சபடி சீக்ரெட் மேரேஜ் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். இந்த ஸ்டோரியில் சீக்ரெட்டாக தான் நம்ம ஜங்குக் மேரேஜ் லைஃப்பை வச்சுருப்பாரு. நம்ம டே ஸ்டூடெண்ட்டாகவும் நம்ம ஜேகே ப்ரொஃபஸராகவும் இருப்பார். அவங்க மேரேஜ் லைஃப் கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டோரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீ கேளு. நீ கேட்ட மாதிரி ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயா, அப்புறம் இந்த வீக்கில் பேட்டே கொண்டாட எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க. சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சிஸ்டர். உங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் மூவி கேட்ட எல்லா சிஸ்டர்ஸுமே கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. டைம் இருந்ததை நல்லா மூவி போட முடியும். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மூவிஸை நான் ரெடி பண்ணி போடுறேன். எனக்கான டைம்ஸை மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிறபடி யாருக்காவிட்டு பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாருங்கடா, இதில் யூமின் டேக்குக் 2 பேரையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக கேட்டுட்டு ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்டோரியை கேளுங்க. ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுது. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன்ட் அப்படியே எழுந்து அந்த கிச்சனில் போய் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த காஃபி கப்போட கரெக்டாக பெட்டில் இருக்கிற சுகா கிட்ட நம்ம ஜிமினா தான் காஃபியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. சுகா அப்படியே எழுப்புறாரு. சுகா எழுந்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எழுப்புனா நம்ம சுகா அப்படியே எழுந்து உட்காந்துட்டு குட் மார்னிங் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி கப்போட இருக்கிற ஜிமினாவை க்ளோஸ் சொல்லிட்டு ஹக் பண்ண ட்ரை பண்ணுவாரா. சுகா என்ன பண்ணிகிட்ருக்க, ஹேண்ட்ஸில் காஃபி கப் இருக்குது, மட்டும் என் ஹேண்ட்ஸில் இருக்கட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேபி மார்னிங் கிஸ் தரது விட்டு காஃபி கப்பை தூக்கிட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதை கொண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி கப்பை வாங்குறாரு. வாங்கிட்டு டேபிளில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை இழுத்து பெட்டில் லாக் பண்ணபடி மார்னிங் கேஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், ப்ளே பண்ணி விளையாடாதீங்க, முதல்ல இங்கேருந்து எழுந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம சுகா கூட போராடிக்கிட்டு இருந்தேன். சுகா நம்ம ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு அப்படியே இந்த காஃபி கப்பை நோட் பண்ணுறாரு. காஃபி சூடாறிடுச்சு, எனக்கு திரும்ப விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணீங்க, ஏன் சுகா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கோமானா, வேணா நான் உன்னை இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றேன், 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி நம்ம ஜிமினாவை தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் இங்கே நம்ம யூமின் சைடு இப்படி இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே நம்ம டேக்குக் சைடு போயிடுவோம். நம்ம டேக்குக் தான் 2 பேருமே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாவ. இப்படி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு தான் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நல்லா ஒரு பேபி மாதிரியே டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு
பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, காஃபி ப்ரிப்பேர் பண்ணி, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, கரெக்டாக டே கிட்ட வந்து உட்காந்துருந்துட்டு, டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடியே டயாங் அப்படிங்கிற மாரி கூப்பிடவும், சொல்லு ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. எழுந்துக்கோ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக் சொல்லவும், என்னால் முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுக்கிறாரு. இந்த மாரி படுத்தேன். டயாங் காலேஜுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, எழுந்துக்கோ அப்படிங்கிற மாரி டேயை பெட்லேருந்து அப்படி புஷ் பண்ணி தூக்குவாரா. ஜங்குக்கா நீ ஏன் இப்படி என்னை படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டணும் டேயை கொண்டு பாட்டப்பில் போட்டுட்டு பக்கத்துலேயே நிற்கிறாரு. சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ரூமை விட்டு வெளியே போ, அடம் கொண்டு வந்து பாட்டப்பில் போட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்து டேக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்ம டே இப்போ காலேஜுக்கு போகிறாரில்ல, அதுக்கு தேவையான புக்ஸு அது எல்லாத்தையுமே பேக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா அந்த டயர்ட்லேயே, அதாவது ஸ்லீப்பிங் மூமெண்ட்டு, தூக்க கலக்கத்துலேயே அப்படி பாடியெலாம் நெளிச்சு விட்டுட்டு, ஐயோ நம்மளை இந்த ஜங்குக் பாடாலாம் பட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கரெக்டாக வந்து அப்படியே அந்த காலேஜ் பேக் எடுக்கிறாரு. பேபி நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அது ஒன்று தான் இப்போ குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மவுத்தை ஓப்பன் பண்ணுறாரு. இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி மவுத்தை ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே ஃபீட் பண்ணி விட்டாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். இங்கே இந்த மாதிரி நம்ம குக்கு இருந்தால் இப்போ ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு பேருமே தனித்தனி அப்பார்ட்மெண்ட், ஒரே பிளேஸில் தான், ஒரே காரிடோரத்தில் தான் இருக்கும், பக்கத்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட். இந்த மாதிரி ரெண்டு பேருமே காலேஜுக்கு கிளம்பி வெளியே வருவாங்க. இந்த மாதிரி வெளியே வந்தோம் நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் தான், சரிடா டைம் ஆயிடுச்சுல வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர்ஸாக அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போனால் ரூமுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒய்ஃபுனுங்க வேண்டியது, பாய் ஃப்ரெண்டுனுங்க வேண்டியது, ரூமை விட்டு வெளியே வந்தோடனே ப்ரொஃபஸர்னுங்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் இந்த மாதிரி போகிற சுகாவையும் நான் ஜங்குக்கையும் பிடிச்சி திட்டிக்கிட்டே நம்ம வீமின் ரெண்டு பேருமே பயங்கர பாடி பெயின்ட்லேயே வராங்க. டே என்னால் நேற்று நைட்டை மறக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பின்ன நீ தானடா லூஸு பையலு, நான் தான் சொன்னோம்லடா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலன்னா நீ கேட்டியாடா, லூஸு பையன் பேரண்ட்ஸ்கிட்ட ப்ராப்ளத்தை பண்ணி இப்போவே மேரேஜ் பண்ணிப்போன்னு ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு பேரோட ஹேண்ட்ஸில் சிக்கிற அளவுக்கு பண்ணி போட்டு இப்போது இப்படி வேற பேசுகிறியா, மேரேஜ் பண்ணி ரிங் போட சொல்ல நல்லா தான்ட்டே இருந்துச்சு, ஆனால் நேற்று நைட்டு மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு ஹயாங் ப்ளே பண்ணான் பாரு, முடியலடா என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என் ஹயாங் கூட உன்கிட்ட கொஞ்சம் நார்மலாக தான் ப்ளே பண்ணியிருப்பான். ஹயாங் இன்னைக்கு மார்னிங் 3 o'clock வரைக்கும் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகலை தெரியுமா, ப்ளே பண்ணுற வரைக்கும் ப்ளே பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து காலேஜுக்கு போகலையான்னு கேட்குறாரு. வந்த கோபத்துக்கு பில்லோ செட்டே அடிக்கணும் போல் காண்டாச்சு. அப்புறம் என்னடா ஆச்சு, என்ன தூக்கி கொண்டு பாட்டப்புக்குள்ளே போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். குக்கு நேற்று தான் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆன அதே செகண்டில் நியூவாக அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கும் சுகாவும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அதே காலேஜில் நம்ம வீமின் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக காலேஜ் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு 6 மந்த்துக்கிட்ட இப்போ காலேஜ் மூவ் ஆன் ஆகியிருக்கும். இப்போ ஹாலிடேலாம் முடிஞ்சு மறுபடியும் காலேஜுக்கு போகிறாங்க. அந்த ஹாலிடேயில் தான் பேரண்ட்ஸ்குள்ளே நம்ம ஜிமினாவை சுகாவும் லவ் பண்ணுற மூமெண்ட்டு தெரிஞ்சு, ஜங்குக்கும் டேயும் லவ் பண்ணுற மூமெண்ட்டு தெரிஞ்சு, சரி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாதிரி ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் பிரதர்ஸ், சுகாவும் டேயும் பிரதர்ஸ். இந்த மாதிரி 2 பர்சன்ஸோட பேரண்ட்ஸும் உடனே ஜிமினா பண்ண ஒரு சின்ன ஃபைட்டிங் மூமெண்ட்டில் 4 மெம்பர்ஸ்க்குமே மேரேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி மேரேஜ் ஆகி நம்ம டே ஜங்கு கூடயும் சுகா கூட ஜிமினாவுங்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. மேரேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்டே இப்போ அவங்க காலேஜுக்கு தான் போகிறாங்க. காலேஜுக்கு போகிற மூடு நம்ம வீமினுக்கு சுத்தமாக இல்லை. அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது, ஏன் ஸ்லீப்பிங்காகவும் இருக்குது, முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்புன போய்டும். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கார் இருக்குது, அதாவது நம்ம ஜங்குக்கோட காரில் ஜங்குக்கும் சுகாவும் போனோம். நம்ம சுகாவோட கார் இருக்கும்ல, அதை நம்ம டே எடுத்துகிட்டு வராரு. டேயும் ஜிமினாவும் அந்த காரில் வராங்க. அதாவது ப்ரொஃபஸர்ஸ் காலேஜில் வந்து நாங்கள் ப்ரொஃபஸர்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட், நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோனுங்கிறது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மெம்பர்ஸ் யாருக்குன்னு தெரியக்கூடாதுன்ட்டு நம்ம சுகாவும் ஜங்குக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களும் சரி நம்ம மேரேஜை வந்து சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம
ஜங்குக்கோட காரில் சுகா போனோம். சுகாவோட காரில் வீமின் வருவாங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கு நேராக ஸ்டாப் ரூமில் போய் அவளோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அவர் கிளாஸுக்கான புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக கிளாஸுக்கு வருவார். இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்தோம். இப்போ நம்ம வீமின் தான் செம்ம டயர்டில் அப்படி லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. டே ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸ்லீப் பண்ணலாமா? ஸ்லீப் பண்ணால் இப்போ ஹஸ்பண்டோட கிளாஸ் தான்டா, வந்த உடனே ஹயாங் பெருசாக லெசன் எடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் பாருடா உன்னோட ஹயாங்கை நான் எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி கவுக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டே வந்து நான் ஹயாங்கை கரெக்ட் பண்ணி காட்டுவேன், அவன் என்னை ஃப்ரீ பண்ணி விட்டு ஸ்லீப் பண்ண விட்ருவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். நம்ம ஜெமினா வந்து முடியவே முடியாது, ஹயாங் வந்து அதுக்கெலாம் செட் ஆக மாட்டான், உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா சொல்கிறாரு. பாப்பம்மா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கிளாஸ் ரூம்குள்ளே வரைக்கும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. என்னடா பார்க்க போகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி ப்ரொஃபஸர் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இப்படி நம்ம வீமின்னு சொன்னோம். கரெக்டாக நம்ம வீண் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு 2 பேரையுமே நோட் பண்ணுறாரு. ஐயோ ஹயாங்கோட பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணால் ஏன் இந்த ஜங்குக்கு நம்மளை ஒரு மாதிரியாகவே பார்க்குறான். டே நைட்டு முழுக்க ப்ளே பண்ணாட்டு போடாடாடா, என்னால் முடியலடா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ண அலோவ் பண்ணங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தான். என்ன 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம வீமின்கிட்ட கேட்டான். அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஹவர் ஸ்லீப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு மாதிரி வாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி ஒரு செடியூஸான மூமெண்ட்லேயே இப்படி பேசுவாரா என்ன மாதிரி பேசினோம். இவன் பேசுகிற லாங்குவேஜ்லேயே ஒரு வேலை ஹயாங் ஓகே பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஆமாம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அவர் என்ன மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருப்பார், அதே பாடி லாங்குவேஜில் ஏன் பேபி ரொம்ப டயர்டாக இருக்குடா, வேணா மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு வீமென் 2 பேருமே ஷாக் ஆனான். இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் அப்போ அமைதியாக உட்காந்து கிளாஸை கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு 2 வேகமாக பிளாக் போர்டை பட்டு போகிறாரு. நான் சொன்னோம்ல அவன் சரியான ரூடுடா, அவன்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டான், நம்மளை பாரு இனி நோட்ஸ் எழுதுன்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விட்டுருவான், நம்ம 2 பேரும் தான் நோட்ஸ் எழுதுகிறோமான்னு நோட் பண்ணுவோம் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப மோசம், இன்றைக்கி நைட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரட்டு, என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக பாரு என்ன இந்த மாதிரி பாடாப்பட்டுறதுக்கு அவன் பனிஷ்மெண்ட் என்கிட்ட வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நோட்ஸ் எழுது வர. அந்த மாதிரி நோட்ஸ் எழுதுனா இப்போ ஜங்குக்கோட கிளாஸ் பீரியட் முடிஞ்சு ஷுகாவோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் நம்மகிட்டே வந்து அந்த பெஞ்சில் ஜங்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்லி கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே ஸ்லீப் பண்ணியிருப்பார். ஜங்குக்கு வெளியே போன கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே நம்மகிட்டே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஐயோ பிரேக் பீரியட் முடிஞ்சு ஷுகாவோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஷுகாவே வரப்போகிறான், இவன் என்ன பண்ணுறான், எழுந்துக்கோடா போட்டுண்டா பிறகு ஸ்லீப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி எழுப்பலானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் இது ஷுகாவோட கிளாஸ் இல்லை, அதனால நம்ம வந்து அவன் என்ன ஒன்றும் செய்ய மாட்டான்டா, எவனுமே என்னை எழுப்ப முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நல்லா ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண போச்சு நான் ஷுகாக்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். கரெக்டாக இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஷுகா என்ட்ராகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நிற்கிறதுக்கும் நம்மகிட்டே எழுந்து நிற்க அந்த மூமெண்ட்டையுமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து இப்போ ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படி எழுந்துக்கிட்டா நம்ம ஷுகா கரெக்டாக பக்கத்தில், அதாவது 2 பர்சன்ஸ் இருப்பாங்களா டெஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி தான் டெஸ்க்கு நம்ம ஜிமினாவும் பக்கத்தில் அதாவது கார்னரில் தான் இருப்பாங்க, 2 பேர் தான் அந்த டெஸ்கில் இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினா பாட்டு திரும்புகிறாரு. என்னன்னுங்கிற மாதிரி கேட்கவும் அவன் இப்போது கொஞ்சம் ஹவர்ஸாகவே ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கான், பிரேக் பீரியடில் ஸ்லீப் பண்ணால் எழுந்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் டயர்டில் இருக்கானா அதான் ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் நம்ம ஷுகா அப்படியே நம்ம டேயோட சிக்ஸை லைட்டாக தட்டி விடுறாரு. ஹயாங் டிஸ்டர்ப் பண்ணாதடா,
ரொம்ப டயர்டாக இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது, என்னை ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி இப்படி சுகாவோட தட்டி விடுவார்ல சீக்ஸை, அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்மகிட்ட இப்படி பேச இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டுட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாட்டா அங்கே இந்த ஜங்குக்கு ரொம்ப மோசம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸ்லீப்பிங்காக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி புக்கை வேற நம்ம டேயோட ஃபேஸு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டு தெரியக்கூடாதான் மற்ற பர்சன்ஸுக்கு. அதனால புக்கை ஒரு மாதிரி புக்கு எழுந்து நிற்கிற மாதிரி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுந்து நிற்க வச்சுட்டு டே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம சுகாவே கவர் பண்ணி விட்றாரு. நல்ல பிரதர், இப்படி அல்லவா பிரதர் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கும் டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி சத்தம் போடாமல் ஸ்லீப் பண்ணால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ டேக்கி அப்படி நம்ம புக்கை ஸ்டாண்டு மாதிரி தூக்கி வச்சுட்டு போகிற அதேமாரி இவர் ஸ்டாண்டு மாதிரி தூக்கி வச்சுட்டு அந்த புக்கில் மறைஞ்சபடி நம்ம ஜிமினாவும் அப்படியே மாதிரியே ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி 2 பேரும் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கும் மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணபடியே கிளாஸ் எடுப்பார். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தோம். இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் நம்ம வீமின் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, நம்ம பாய்ஸஸ் ஜூனியர் தானே, சீனியர் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே கேன்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி கேன்டீனுக்குள்ளே என்ட்ரோனா டேயாங் நீ நிமிந்து பார்க்காத கீழே குனிஞ்சபடி ஃபுட்டை சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிமிந்து பார்க்காதன்னு சொன்னால் தான் நம்மகிட்டே பார்ப்பாரு, இந்த மாதிரி பார்க்காதன்னு சொன்னால் எவன்டா அது வர்றது அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுட்டை பார்த்து சாப்பிட்டாட்டே மட்டும் நிமிந்து பார்க்குற மூமெண்ட்டா அந்த சீனியர் நோட் பண்ணிவிட்டு, என்னடா பயம் விட்டு போச்சா என்னையே நிமிந்து பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆகா இவன் தெரிஞ்சுட்டா நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டேனே, இந்த பிளேஸ்லேயே இருந்திருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை சீனியர் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நிற்பாரா. சார்லி அப்படி நோட் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே திட்டுறோம். அந்தமாரி திட்டுனோம். சீனியர் ப்ளீஸ் சீனியர், அது என்னோடய லெக்கில் என்னமோ பட்டுருச்சு, என்ன பட்டுச்சுன்னு அப்படி நிமிர்ந்தேன், லெக்கில் பட்டா கீழே குனிஞ்சு தானே பார்க்கணும், நீ ஏன் நிமிர்ந்தேனுங்கிற, மேலே இருந்துன்னு விழுந்துச்சு, அதை யார் போட்டானுங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தேன், ஆனால் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போ, இந்த அளவுக்கு நீ கெஞ்சிறதை பார்த்து உன்னை ஃப்ரீ பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டு வரா. அந்த மாதிரி விட்டா அப்பா தப்பிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜிமினா பார்த்து மறைக்கிறாரு. லூஸு, நான் உன்னை பார்க்காதன்னு தான் சொன்னேன், பார்க்காதன்னா பாருன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம பிடிச்சி திட்டுவார். இந்தமாரி திட்டுனா இப்போ 2 பேருமே ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இந்த மாதிரி எழுந்து போனால் இப்போ அப்படியே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வீமீன் மட்டும்தானே ஒரு டெஸ்கில் இருக்காங்க. அதனால் வீமீன் 2 பேருமே பயங்கரமாக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வீமீன் பக்கத்தில் நிற்கிறாரு. நின்றுட்டு என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வீமீன் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் ஏன்டா அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேச்சே நாங்களாவது அடிச்சுக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சிட்டு, நாங்கள் எப்போதும் அடிக்க மாட்டோம் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி வீமீன் ஹக் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பொசசிவில் டக்குன்னு வீமீனை பிரித்து விட்றாரு. ஹக் பண்ணாமல் சொன்னாலே எனக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஒழுங்காக நோட்ஸ் எழுதுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸை போட்டு வெளியே போவாரா. உன் பிரதருக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரியல, சும்மா ஏன்டா உள்ளே நின்று இந்த மாதிரி டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேத்திட்டு வரா. எனக்கு ஜஸ்ட்டு பிரதர் தான், இப்போ அவர் உனக்கு ஹஸ்பண்டு, அப்படி பார்த்தா நான் தான்டா உன்னை திட்டணும், ஏன்டா உன் ஹஸ்பண்டு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம திட்டுறாரு. உனக்கு அவன் ஃபஸ்ட்டில் பிரதர்டா, அதெல்லாம் இனி செல்லாதுடா, இனி ஹஸ்பண்டு தான்டா செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றி மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இதை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வருவாரா. இந்த மாதிரி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்குவீங்க. அந்த ஃபைட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு
நானும் சரி ஏதோ நோட்டு கேட்டியேன்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரியே அடிச்சுக்கிட்டு இருப்பீங்கிற மாதிரி ஜிமினா கேட்ட நோட்டை ஜிமினாட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாட்ட டயர்டாக இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளே பண்ணி அடிச்சு விளாண்டுட்டு இருக்க அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக குட்டியை திட்டிட்டு ஜிமினாவே நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே கிளாஸில் அமைதியாக இருங்க, உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே அந்த கிளாஸ் மட்டும் வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனோம். நம்ம ஜிமினாவுக்கு பயங்கரமாக ஒரு பிளெஸ்ஸிங்கு. நோட்டு தானடா என் ஹயாங் கொடுத்தாரு, அதுக்கே நான் இவ்வளோ ப்ளஸ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நோட்டுக்குள்ளே பெரிய சைஸ் சாக்லேட் இருக்குது. அந்த சாக்லேட்டை பட்டுட்டு நம்ம டேய்டான் பாட்டியா மேரேஜின்னு ஒன்று முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தான் என் ஹயாங்க்கு எல்லாமா தெரிஞ்சேன். ஆனால் எப்போ மேரேஜின்னு பண்ணிட்டாரோ அப்போலேருந்து நான் நான் தேவையில்ல பிள்ளைக்கு பட்டியா உனக்கு மட்டும் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் டேயோட டேபிள் மேலேயும் ஒரு சாக்லேட் இருக்குது. இதை இப்போ தான் நம்ம டே பார்க்குறாரு. ஹே என்கிட்டையும் சாக்லேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தூக்கி நீட்டு வரா. எனக்கு தெரியாது சுகாவை பற்றி, எனக்கு சாக்லேட் வாங்கினா உனக்கு வாங்கிட்டு வராமலே விட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சாக்லேட்டை ஷேர் பண்ணி வேறு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் அதேமாரி தான் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு போனால் இப்போ நம்ம ஜொங்குக்கு ஒரு ப்ளேஸில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு மட்டும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு தானே நம்ம சுகாவோட அப்பார்ட்மெண்ட். அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி நம்ம சுகா பக்கத்தில் உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க்லாம் இருக்கும்ல, அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுகா கிளியர் பண்ண நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பார். டீம் 2 பேருமே இந்த மாதிரி இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம ஜொங்குக்கு தான் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஹால்லேயே நம்ம ஜொங்குக்காக வெயிட் பண்ணி அந்த சோஃபாவிலேயே ஸ்லீப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணியிருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா ஃபஸ்ட்டில் நம்ம பயந்துருவார். இந்த மாதிரி பயந்துட்டு தூக்குறது ஜொங்குக்குங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஒரு செகண்டில் பயந்துட்டேன் ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னான். அதான் ஸ்லீப்பிங் வருதுன்னு தெரியுதுல்ல, பெட்டில் போய் ஸ்லீப் பண்ணலாம்ல, ஏன் இங்கேயே ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பொறுமையாக கொண்டு நம்ம ஜொங்குக்கு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பெட்டில் படுக்க வச்சான். இப்போ அப்படியே டேஸஸ் எல்லாம் மூவ் ஆன் ஆகியிருக்கும். இப்போ நம்ம ஜொங்குக்கும் சுகாவுக்குமே குட்டியாக ஒரு ஒர்க் இருக்கும். அதாவது காலேஜில் ட்ரிப்பு சம்மந்தமாக நம்ம ஜொங்குக்கிட்டையும் சுகாக்கிட்டையும் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு போகணும், எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகணுங்கிற மாதிரி அந்த ஒர்க்கை மட்டும் சுகாவும் ஜொங்குக்கும் அந்த இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பிரின்ஸிபல்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். பீமின் 2 பேருமே ஜொங்கு கூட பெட்ரூமில் தான் இருப்பாங்க. சுகாவும் ஜொங்குக்கும் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்கவுங்க பிரதர்ஸ் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் ட்ரிப்பு போகிறோம், நீங்களும் ட்ரிப்புக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டையும் ஜிமினாக்கிட்டையுமே சுகாவும் ஜொங்குக்குமே சொல்கிறாங்க. ட்ரிப்புக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேயும் ஜிமினாவுமே ஹாப்பி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பியான ட்ரிப்பு என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இன்னும் 1 வீக் கழிச்சு ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டையும் ஜிமினாக்கிட்டையும் நம்ம ஜொங்குக்கு சுகாவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆனால் நம்ம இப்போ கிளாஸ்க்கிட்டையும் ஜிமினாவும் கிளாஸ்க்கு வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தோம். அதில் ஒரு கேர்ள் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறா. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் நம்ம ஜிமினா ஷாக் ஆகி, என்ன எனக்கு ப்ரொப்போசலா, நல்ல வேலை சுகா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா தான் இல்லை எனக்கு ப்ரொப்போசல் பண்ணுற அந்த அக்செப்ட் பண்ணுற மூமெண்ட்லலாம் ப்ரொப்போஸ்லாம் பண்ணாதீங்கிற மாரி அந்த கேர்ள்கிட்ட ரொம்ப நார்மலாக சாஃப்டாக பேசுவாரா. இந்த பேக் சைட்லேருந்து நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு காரிடோரத்தில் உங்கள் 2 பேருக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டு சுகாவோட வாய்ஸ் பேக் சைட்லேருந்து கேட்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு போச்சு அவன் இங்கே இல்லைன்னு இந்த டே தானே சொன்னான், நம்பி தானே பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் நிற்கிற டே நோட் பண்ணுவாரா. ஏன்டா டே ஏன் பிரதரை மேரேஜ் பண்ணுவியா, ப்ரொப்போசல் ஒரு கேர்ள் பண்ணடா உங்களுக்கு ஷை ஆகுதா, போடி இப்போ ஷை ஆனதுக்கு என் ஹயாங் பெருசாக பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா நோட் பண்ணோம். வேணும்னே சிக்க வச்சியாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா. ஆமாண்டா, என்கிட்டே இருந்துக்கிட்டு என் பிரதரையே மேரேஜ் பண்ணிவிட்டு செய்ய ஆகிற போ,
என் ஆயா கூப்பிட்டாங்கள போடி போ பனிஷ்மெண்ட்டு ஹெவியாக தருவான் வாங்கிட்டு வானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே டே இருடா இரு, நான் உன்னை என் ஆயாங்கிட்ட சிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே வந்து சுகா பக்கத்தில் வந்து அந்த கேலும் நம்ம ஜிமினாவை நினைக்கவும், என்னங்கிற மாதிரி கேட்டால் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம், ஜிமினா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே நடந்த மூமெண்ட்டை ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். சுகா அப்படியே நம்ம ஜிமினா பாட்டு முறைக்கிறாரு, இந்த மாதிரி முறைச்சா ஐயோ நம்மளை பாட்டு முறைக்கலாம் செய்கிறான், போச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்தில் நின்னோம். அந்த கேலை கொஞ்சம் திட்டி வார்ன் பண்ணி கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டு, ஜிமினா நீ மட்டும் ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போடா போ ஸ்டாஃப் ரூமில் பெருசாக என் பிரதர் கொடுப்பான் வாங்கிட்டு வா கிளாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சபடி போவாராம். பாருடா கோத்து விட்டுட்டு சிரிக்க வாடா செய்கிற வண்டு உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜிமினா போவாரா இந்த மாதிரி பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினாக்கு சுகா கிட்ட ஜிமினாவை கோத்து விட்டாச்சுங்கிற ஹாப்பிலையும் அவர் ஜாலியாக அவர் வரா இந்த மாதிரி ஜாலியாக வேண்டாம். ஆப்போசிட்லேருந்து வர சார்லிகிட்டே இந்த மாதிரி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை விட நம்ம டேயை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல நம்ம டே வந்து சீனியர் ஜூனியர் அந்த பாண்டிங்கில் வந்து கொஞ்சம் திட்டிருப்பான். அப்புறம் டேயோட பிஹேவியர் டேயும் ஜிமினாவை நடந்துக்கிற மூமெண்ட்டில் டே மேலே அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஜிமினா இல்லாமல் டே மட்டும் சிங்கிளாக வர மூமெண்ட்டும் அதுவும் சைல்டிஷாக ப்ளே பண்ணபடி ஜம்ப் பண்ணபடி கிளாஸுக்கு ஒரு வரா அந்த மாதிரி கிளாஸுக்கு வர டேயோட ஹிப்பை பிடிச்சி சார்லி தூக்க இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு டே ஷாக்காகி டே எங்கடா பிடிச்சி தூக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி பிடிச்சி தள்ள இந்த மாதிரி தள்ளினா என்னாச்சு இந்த மாதிரி ஜம்பனி ஓடுறியே உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருந்தா நான் உன்னோட ஹிப்பை பிடிச்சி தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். லூசு இப்போ தேவையில்லாமல் ஏதாவது பேசினேன்னா அடிச்சு விடுவேண்டா, சீனியர்னா என்ன நாங்கள் பயந்துருவோமா, ரேக் பண்ணுறியா பில்லி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு வரா. என்ன ஹிப்பை பிடிச்சி தூக்குற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கோமா கத்திட்டு நான் என்னடா ஓவரா கத்தி திட்டுற என்ன கத்தி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சார்லி நம்மகிட்டே பயமுடுத்த அப்படியே பயந்து போய் வாலில் லாக் ஆகுறாரு. தானாக இந்த மாதிரி லாக்கான மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ பயம் இருக்குல்ல பின்ன என்ன கத்துறாங்க கத்துவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸை வந்து நிறைய டீச் பண்ணுறான். இந்தமாதிரி டீச் பண்ணால் சார்லி இந்த மாதிரி பண்ணாட்ட அப்படிங்கிற மாதிரி சார்லி மேலே இருக்க பயத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கிளாஸ் முடிஞ்சு ஸ்டாஃப் ரூம்லேருந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப் ரூம்லேருந்து நம்ம ஜங்குக்கு வருவாரா இந்த மாதிரி சார்லி கிட்ட டீச் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு உங்களுக்குலாம் இங்கே என்னடா ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா இப்போ நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறவரு இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம சார்லியோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர்ஸ் நானும் இவனும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான், ஈவினிங் டேட்டுக்கு போகிறதா அவன் என்கிட்ட கேட்டிருந்தான், அதான் காலேஜ் டயத்தில் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேனுங்கிற மாதிரி இப்படி சொல்ல டே நான் ஓன் பாய் ஃப்ரெண்டா லூசு போயில என் ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன மாதிரிடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், போச்சு இந்த ஜிமினாவை நான் வேணும்னே சிக்க வச்சேன், ஆனால் பற்றி என்கிட்ட காடு அவனை சிக்க வச்சேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி ஜங்கு கூட கேன்ஸில் மாட்ட விட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணோம். இந்த மாதிரி சார்லி பேசுனதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கிளாஸ் முடிஞ்சு காலேஜை விட்டு கேட்டை தாண்டி போனதுக்கப்புறம் இதை பேசிக்கோ, இங்கே வச்சு பேசக்கூடாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே சார்லியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ப்ரொஃபஸரோட ஆன்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனோம். பக்கத்தில் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சோம். இங்கே பாருங்க ப்ரொஃபஸர் அவன் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை, அவன் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். ஜொங்கு கோவத்தில் பொசசிவ்ல அங்கேருந்து வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட ஆன்சர் நம்மகிட்டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் என்னை நம்புங்க, நான் எதுவுமே பண்ணலை, அவன் தான் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசினான், அப்புறம் அப்படியே மாட்டி பேசிட்டான், ப்ரொஃபஸர் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிருந்தேன். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்குக்கு அப்படியே விட்டுட்டு நேராக கிளாஸ் ரூம் பார்த்து போகிறாரு. இந்த மாதிரி போனோம். டேக்கு ஒரு மாட்டி ஆகுது, அப்படி பெயின்லேயே நேராக கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்குண்டா இப்போ நம்ம சுகா சைடு தான். இப்போ ஸ்டாஃப் ரூமில் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வெளியே போனதுக்கப்புறம் ஜிமினாவை பாட்டுப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தா எல்லோரும் வெளியே போயிட்டாங்களே, இந்த சுகா எதுக்கு நம்மளை இப்படி பிடிச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர்
கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன ஏன் டேபிளுக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். எங்கள் பக்கத்தில் வா எடுக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து நிற்பாரா. இந்த மாதிரி என்னடா பண்ண அந்த கேர்ள் கிட்ட, அந்த கேர்ள் உங்ககிட்ட பேசுனதோட உனக்கு ஷை ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். சேச்சே டேய் நான் தான் பார்த்தேனே நீ ஷையான மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹிப்பை பிடிச்சி கிழுவாரா. வேண்டாம் சுகா, அப்படிலாம் ப்ரெஸ் பண்ணாட்ட வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஷை ஆகுறியா நீ? ஷை வருதா உனக்கு? இப்போ பாரு, ஷை ஆகாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி ஜிமினா வீழ்த்து டைஸில் உட்கார வைக்கிறாரு. வேண்டாம் சுகா, காலேஜு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாட எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படி தாண்டா ப்ளே பண்ணுவேன். உன் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பொசசிவான பர்சன்ட்னு உனக்கு தெரியும்ல, நான் எவ்வளோ பொசசிவ்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் ஷை ஆகிறியா நீ ஷை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஹிப்பையும் அப்படியே ரப் பண்ணபடி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இல்லை இல்லை நீ ஷை ஆக மாட்டேன் உன்கிட்ட மட்டும்தான் ஷை ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஜிமினா இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு கொஞ்சம் கோவத்தில் இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணபடி ஷை ஆவியா நீ? நான் டச் பண்ணுற மொமெண்ட்டுக்கும் என்ன நீ பார்க்குற மொமெண்ட்டுக்கும் நான் ஷை ஆகணும். எப்படி புரியுதுல்ல? என்னை பார்த்துட்டேன்னா ஷை ஆவேன். ஆமாம் சுகா, உன்னை பார்த்துட்டா ஷை ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சுகா அப்படியே சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரித்தேன். சுகாவோட ஃபேஸில் ஸ்மைல் வந்ததை பார்த்துட்டு அப்படியே சுகாவோட ஷோல்டர்கிட்ட அப்படியே ஹெட்டை வச்ச போய்ட்டு சுகாவை ஹேக் பண்ணபடி பிடிச்சிட்டு நான் கூட கொஞ்சம் செகண்டில் பயந்துட்டேன் தெரியுமா. நீ இந்த மாதிரி கோவத்தில் பண்ணுறத பார்த்துட்டு நீ என்னை ரொம்ப பனிஷ் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன். நீ என் மேலே கோவமெல்லாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் ஏன் கோவப்பட போகிறேன். ஆனால் பட் அந்த கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீ சரியான பட்டியா அப்போவே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கோவமாகறாரா. நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேனே, இந்த சுகாவை தவிர எனக்கு என்னோடய லைஃப்பில் அதர் பர்சன்ஸ் பார்ட்னர்ஸாக கிடச்சா எனக்கு செட் ஆகுமா? என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஹஸ்பண்ட். என்ன கொஞ்சம் உனக்கு பொசசிவ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினா சுகாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. ஹோ, எங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு பொசசிவ் இருக்காமா, உங்களுக்கு பொசசிவே வராதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கெல்லாம் பொசசிவே வராது. ஏன்னா எனக்கு என் சுகா என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கானுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ ஏன்டா அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்ல ஒரு மேம் வந்து என்கிட்ட பேசுனதுக்கு அந்த மேமை பார்த்து அந்த முறை மறைச்சா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாரா. நான் முறைக்கலையே, நீ முறைச்ச. நான் முறைக்கல சுகா, நீ முறைச்சடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹெட்டை கிரிப்பை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுவாரா. லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் சுகா ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகாவோட செஸ்ஸில் ஒரு அடிச்சுட்டு டக்குன்னு சுகாவிட்டு எழுந்துக்கிறாரு. போ, எப்போ பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டில் ப்ளே பண்ணுற மாதிரியே காலேஜில் வந்து இப்போ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணினா நீ நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து போனால் போடா போ, ஈவினிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தானே வரணும், நான் வச்சுக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா வந்து அப்படியே நேராக அவர் கிளாஸ் இருக்கும்ல அந்த கிளாஸுக்கு புக் எடுத்துகிட்டு போவார். இந்த மாதிரி பண்ணோம். ரொம்ப சேடாக உட்காந்துருக்க மொமெண்ட்டு ஜிமினா சுகா கிட்ட ஃப்ளிக் பண்ணபடி கிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக வந்துட்டே பக்கத்தில் உட்காருவாரா. டேயோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு டயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சார்லி பண்ணிட்டு போன மொமெண்ட்டும் ஜங்கு கோவத்தில் என்னை இக்னோர் பண்ணபடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்கிட்ட சரியான ரூடுன்னு தெரியும்ல உனக்கு. நான் என்ன வேணுமானடா அவன்கிட்ட போய் பேசினேன். அவனாக வந்துட்டு அப்படி பேசிட்டு ஜங்குக்கு பாட்டை அடுத்த செகண்டு அப்படியே மாற்றி பேசிட்டு போயிட்டான். நான் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் அவ்வளோ தூரத்துக்கு கூப்பிடுறேன், ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோமா பேசினான். சரி விடு, ஈவினிங் ஆனதோட எல்லாம் சரியாகிடும், நீ ஃப்ரீ பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளாஸை அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கூட கிளாஸ் தான். ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. டேயோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்லி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டயாங் 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 அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தேன். ஜங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போன அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணிட்டு இருக்கிற நம்மகிட்டே ஜங்கு கூப்பிட்றது அவருக்கு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி ஜங்கு கூப்பிடுறது கேட்காதபடி உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு டே லூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பிடிச்சி உழுக்குவாரா. அந்த மாதிரி உழுக்கணும். என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். இனி என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு
பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்க அப்படியே நம்ம ஜிமினா நிமிர்ந்து பார்ப்பாரா, இந்த மாதிரி நிமிர்ந்து பார்த்தேன். இவன் யாரை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாரு. ஏன்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி இப்படி எழுந்து நிற்பாரா. உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து ப்ரொஃபஸர் அது நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். நீ இந்த மாதிரி கிளாஸை கவனிக்காமல் இருந்தால் எப்படி எக்ஸாம்லலாம் கரெக்டாக எழுதுவ நீ? உன்னை பாட்டு இங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க, நீ மட்டும் இல்லை கிளாஸ் மட்டும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி பனிஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பனிஷ் பண்ணா அங்கிட்டு கொஞ்சம் ஓவராக தெரில அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா, நீ வாயை மூடல, உனக்கா டே பனிஷ்மெண்ட் தான், வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்டு எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட சேர்ந்து நம்ம ஜிமினா வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே பண்ணால் நம்ம சுகாவோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ரூடாலாம் இருக்காது. பொசசிவ் ஜிமினா மேலே ஓவர் பொசசிவ், ஓவர் லவ் வச்சுருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த மாதிரி கிடையாது. பொசசிவ், ஜலஸு, ரூடு, போல்டுங்கிற மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம ஜங்குக்கு மிக்ஸ் ஆகியிருப்பார். நம்ம பொசசிவ் எந்த அளவுக்கு காட்டுறாரோ அதே அளவுக்கு ரூடான கேரக்டரையுமே காட்டுவார். ஜிமினாவுக்குமே தன்னோட பிரதர் சரியான ஒரு ரூடு பர்சன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டேயுமே ஜங்குக் கூட அந்த ரூடு கேரக்டர்லாம் தெரிஞ்சு தான் லவ்வும் பண்ணியிருப்பார், இப்போ மேரேஜுமே பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அந்த மூமெண்ட்லேயே நம்மகிட்டே நிற்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, எல்லாம் தெரிஞ்சு தானடா லவ் பண்ண, அவன் வந்து ஓப்பனாக லவ்வை சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, அப்போ நீ தான் ஃபீல் பண்ணணும், அமைதியாக நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி ஃப்ரீ பண்ணி விடு, காலேஜின்னு வந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, அவனோட ஒய்ஃபு நீ கிடையாது, அதை முதல்ல மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸில் தான் நம்ம ஜிமினா வந்து நம்ம சுகாக்காவுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில். நம்ம ஹாலில் சும்மா உட்காண்ட்ருக்காரு. எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டார். ஆனால் ஜிமினாவோட பிளேஸில் ஜிமினா தான் ஹோல் ஒர்க்கையும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம ஜிமினா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நம்ம சுகாவுக்காக நம்ம ஜிமினா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஹாலில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஒர்க்கு முடிஞ்சு உள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்போவுமே அதே அப்செட்டில் அதே சேட்னஸில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணவும் நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு இப்போ இக்னோர் பண்ணுறாரு. இக்னோர் பண்ணபடி அங்கேருந்து எழுந்து என் ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடலான்ங்கிற மாதிரி போவாரா. அந்த மாதிரி போனேன். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணபடி தூக்கி, இப்போ என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரில் லாக் பண்ணபடி கேட்கவும், என்கிட்ட பேசாத ஜங்குக், நான் இப்போ என்ன பண்ணேன் உனக்கே நல்லா தெரியும்ல, அந்த பிளேஸில் நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு. அப்போலேருந்து காலேஜ் எண்ட் ஆகிற வரைக்கும் நீ என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிகிட்டு இருந்த. எனக்கு இந்த மொமெண்ட் சுத்தமாக பிடிக்கல, நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டிகிரி வருமா, அந்த மாதிரி டிகிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டிகிரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு சரி சாரி நான் என்ன சொன்னோம்ல, காலேஜில் வந்து நம்மளோட லைஃப் சீக்ரெட்டாக தான் இருக்கணுன்ட்டு. அது மட்டும் இல்லை, அவன் உன்கிட்ட வந்து பேசினா நீ அங்கேருந்து இக்னோர் பண்ணபடி போகணும். நீ ஏன் அவன்கிட்ட என்னடா அவன் போகவே விடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து ஒரு பெயினான மொமெண்ட்டில் க்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணபடி சரி ஓகே சாரி, ஒரு கோவத்தில் அந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹக் பண்ணபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணபடி பேசிட்டு போகிறேன். அந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு சரி வா, நான் இன்றைக்கி உன்னை டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து டின்னருக்கு நம்ம ஜங்குக்கு வெளியே கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போய் குக்கு 2 பேருமே டின்னரை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ நம்ம சுகர் தான் அந்த அவரோட ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜிமினா ஃபுட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி டைனிங் ஹாலில் மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மாப்பு போட்டு ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு. பெட்ஷீட் எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சுருக்காரு. ட்ரெஸ்ஸை அடுக்கி வச்சுருக்காரு. புக்ஸை கூட அவர் காலேஜ் ஒர்க்கை பண்ண வேண்டியதை கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கு பண்ணாமல் பெட்லேயே வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஹவுஸே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது போடா குறைக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஜிமினா காங்கலையே எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். சுகா வர டைம் ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஜிமினா ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருந்துருப்பார். ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிற சவுண்டை கேட்டு ஓ
நான் வரக்கூடிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆக போனீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே டோருக்கிட்டே நிற்பார். இந்த மாதிரி நான் ஜிமின் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேர் அரப் பண்ணபடியே டவலோட வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தா ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நிற்கிற நம்ம சுகா ஜிமின் அவள் பேக் சைடில் பேக்கப் பண்ணப்படி இப்படி தூக்கு வரா. இந்த மாதிரி தூக்குனா யார்டா அது என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து என்ன இப்படி தூக்குறது சுகா 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 அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கத்து வரா. இந்த மாதிரி கேட்டேன்னா டே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பெட்ரூம் வரைக்கும் வந்து உன்னை ஒருத்தர் தூக்குறான்னா நீ சுகா சுகான்னு கத்துட்டு அந்த சுகாவாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் டே சுகா நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமாடா ஏன்டா இப்படி என்ன பயமுடுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி திரும்பி நம்ம சுகாவை பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்தேன் பேபி எனக்காகவா ஃபுட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண. ஆமாம் உனக்காக தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணேன். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாமேன்னு போனேன். நீ என்னை வந்து பயமுறுத்திட்டு இருக்க. சரி விடு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னால் ஏன் சுகா இந்த மாதிரி பேசுகிற ப்ளீஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை நம்ம சுகா கிட்ட கிஞ்சிக்கிட்டு பேர் இந்த மாதிரி கிஞ்சிட்டு இருந்தா முடியவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னால் நீ ப்ளே பண்ணுற திங்கிங்கில் இருக்க எனக்கு புரியுது. ஆனால் பட் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா டைனிங் ஹாலில் ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல நம்ம ஜிமினாவை அந்த டவல் வேர் பண்ண பொசிஷன்லேயே கொண்டு வந்து டைனிங் ஹாலில் உட்கார வச்சு சுகாவே ஃபுட்டை எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறாரு. நீயும் சாப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் சுகா நம்ம ஜிமினா பக்கத்துலேயே உட்காந்துருந்து 2 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஜிமினா நீ வர வர இப்போல்லாம் ஃபுட்டை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செமையாக இருக்குது. ஸ்பைஸியாக இருக்கிற ஃபுட்டு செம ஸ்பைஸியாக இருக்குது. சுகராக இருக்கிற ஃபுட்டு நல்லா சுகராக இருக்குது. ரொம்பவே உன்னோட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மொமெண்ட் என்கரேஜ் ஆகிருக்கு. நல்லாவே பண்ணிகிட்ருக்க இப்போ வர வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ரசித்து ருசித்து ஜிமினாவை புகழ்ந்து தள்ளினபடியே நம்ம சுகா அப்படி ஃபுட்டை சாப்பிட்டுட்ருப்பாரா. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜிமினாவுக்கு ஒரே ஷை தான். சுகா இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுற மொமெண்ட்டுக்கு ஷையான மொமெண்ட்லேயே சரி சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்டே நம்ம சுகா என்ன செய்வார் ஜிமினா கூட பெட்ரூமில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா 2 பேருமே பயங்கரமாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜிமினாவும் டயர்டில் ஸ்லீப் பண்ணுவார். இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ நம்ம டேக்குக்கு சைடு தான் 2 பேருமே பைக்கில் தான் டின்னர் சாப்பிட போயிருப்பாங்க. அப்படி பைக் ட்ரைவ்லேயே நம்ம டே கூட நேராக திரும்பவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் நம்ம டே தான் ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்ட நம்ம ஜங்கு கேட்குற இந்த மாரி கேட்டேன். நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? இதுக்காக நீ கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிற. நீ கொஞ்சம் சாஃப்ட் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. நான் சாஃப்டாக தானே இருக்கிறேன் எங்கே ரூடாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் உனக்குள்ளே கொஞ்சம் கூட சாஃப்டான அந்த ஃபீலே இல்லை. நீ ரூடாக தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே வர்ற மூமெண்ட்டுக்கு சரி ஓகே நான் கொஞ்சம் சாஃப்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசிகிட்டே கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் இப்போ நம்ம தான் அப்படியே நேராக வந்து டேடில் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அதோட ஒரு அங்கேருந்து வேர் பண்ணிட்டு போயிருப்பாங்களா அது வந்து வெளியே போனால் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அது தான் வேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் கழட்டி அப்படியே அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் வீசிட்டு ஸ்லீப் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து அப்படியே வேர் பண்ணபடி பெட்டில் வந்து படுத்துப்பார். இந்த மாதிரி படுத்துக்கிட்டா ஹாலும் பெட்ரூமும் எதுவுமே க்ளீனாக இல்லாத மூமெண்ட்டும் இன்னும் க்ளீன் பண்ணாத மூமெண்ட்டும் நோட் பண்ணிவிட்டேன். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி கழட்டி போட்ட திங்ஸஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்தந்த ப்ளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. அப்படியே அந்த ப்ளேஸ் முழுக்க லைட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக்குறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார்ல வாஷ் பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அதை மடித்து கபோர்டுக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு டேயோட புக்ஸு திங்ஸுங்கிற மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி அந்தந்த ப்ளேஸில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய திங்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டயர்டில் பாடி நெளிச்சு விட்டபடி வந்துட்டு டயர்ட்டை செக் பண்ணி பார்த்தா நைட்டு 11 நம்ம நோட் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்லீப் ஆகிருப்பார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆகிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி தான் ஸ்லீப் பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்லீப் பண்ணதுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இப்படி படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பக்கத்தில் வந்து படுத்து அடுத்த செகண்டே அப்படியே எழுந்து வந்து ஜங்குக்கோட ஆப்ஸில் கிட்ட வச்சபடி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் நீ இப்போ வரைக்கும் ஸ்லீப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
எனக்கு சிங்கிளாக ஸ்லீப் பண்ண பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் 2 பேருக்குள்ளேயும் 2 கப்பல்ஸ்குள்ளேயும் ஒரு ரொம்ப லவ், ஒரு பொசசிவ் அப்படிங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்லேயுமே அப்படியே லைஃப் கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம டேயும் ஜிமினாவும் தான் நேராக நம்ம டே ஜிமினாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டில் ஏதோ ஒரு பர்சனுக்கு பேட்டைங்கிற மாதிரி நம்ம வீமினை கிளப்புக்கு வர சொல்லியிருப்பாங்க. கிளப்புக்கு போகிறதுக்கு சுகா ஜங்குக்கு 2 பேருமே எப்போதுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய டைம் நம்ம ஜிமினாவோ நம்ம டேயுமே கிளப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுகாவுக்கும் நம்ம ஜங்குக்கு வந்து இந்த ட்ரிப்பு போகிறதுக்கான ஒர்க் அவங்கக்கிட்ட தானே கொடுத்துருக்கு. இன்னும் 2 டேஸ் கழிச்சு ட்ரிப்புக்கு போகணும்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு. அதனால் அந்த ஒர்க்கில் அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு காலேஜில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி வர லேட் ஆகணுங்கிற மாதிரி வீமின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இன்றைக்கி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் ஹவுஸ்க்கு வர லேட் ஆகும். நம்ம 2 பேரும் கிளப்புக்கு போகலான்னுங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே திங்க் பண்ணிவிட்டு செம்ம ஹாட்டாக பிளாக் அண்ட் பிளாக்கில் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணபடி பேட்டை ஃபங்க்ஷனுக்கு கிளப்புக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி கிளப்புக்குள்ளே என்ட்ரான நம்ம டே ஜிமினாவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பேட்டை ஃபங்க்ஷனில் கேக்கை கட் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணபடி இருந்தால் அந்த ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வீமின் 2 பேருமே ஒரே ஒரு ட்ரிங்க்லெஸ் தான் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப குட்டி தான். அதை ட்ரிங்க் பண்ணதே செமையாக அவங்களுக்கு போடி ஆகுது. அதனால அதுக்கு மேலே ட்ரிங்க்லாம் பண்ணண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஜாலியாக 2 பேருமே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம சுகா ஜங்குக் சைடை தான் காட்டுது. ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டேக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஜிமினாவுக்கு பிடிச்ச ஃபுட்டுங்கிற மாதிரி 2 பேருமே அவங்க ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் கரெக்டாக அப்பார்ட்மெண்ட் டோரை வந்து நாக் பண்ணோம். டேயோட ஜங்குக்கோட ரூமை நாக் பண்ண சொல்ல டே ஓப்பன் பண்ணல. சரி ஒரு வேளை என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கங்கிற மாதிரி சுகாவோட அப்பார்ட்மெண்ட் டோரை நாக் பண்ணால் அங்கேயே ஓப்பன் ஆகிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நம்ம வீமினுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் கிளப்பில் இருக்கிற அந்த சவுண்டுக்கு வீமினோட மொபைல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்க மாட்டாங்குது. இந்த மாதிரி கேட்காத அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் 2 பேருமே காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வடித்தபடியே நேராக கீழே இறங்குறாங்க. கீழே செக்யூரிட்டி இருப்பாங்களா அந்த பர்சன்ஸ்கிட்ட வந்து டேயும் ஜிமினாவும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் அதாவது ஒரு 6 o'clock அப்புறம் வீமின் 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போனாங்கங்கிற மாதிரி வெளியே போன மூமெண்ட்டை சொல்லிடுவார். எந்த மாதிரி போனாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போனாங்க, யார் கூட போனாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியுமா, யார் டேயும் ஜிமினாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம வீமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டு தானே கிளப்புக்கு போயிருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து இருந்தாங்க. எல்லோரும் எங்கேயோ கிளப்புங்கிற மாதிரி ஒரு கிளப்போட நேமை சொன்னாங்கங்கிற மாதிரி நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன் கொண்டாட போயிருப்பாங்களா அதில் வந்து இந்த கிளப்பில் தான்டா பார்ட்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அதை வந்து செக்யூரிட்டி கேட்டுருந்துருப்பாரு. அதெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு என்ன திமிரு 2 பேருக்கும். கிளப்பு பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம அன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சு ஹவுஸ்க்கு வர லேட் ஆகும்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்கு நமக்கே தெரியாமல் கிளப்புக்கு போயிருப்பானுவானுங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நேராக கிளப்புக்கு வராங்க. இந்த மாதிரி கிளப்புக்கு வந்தோம். இப்போ கிளப்பில் தான் பயங்கரமாக நம்ம ஜிமினாவும் நம்ம டேயும் என்ஜாய் பண்ணபடி டான்ஸ் பண்ணபடி அந்த ஒரு கிளாஸ் ட்ரிங்க் பண்ண போர்டிலே அது டைம் ஆக நம்ம வீமினுக்கு நல்லா போர்டே ஆகுது. இந்த மாதிரி போர்டே ஆனால் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி டான்ஸ் ஆகிட்டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பாங்களே அந்த இதில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்தா டே ட்ரிங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாச்சா இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ணல, அப்புறம் எங்களால் ஹவுஸுக்கு நார்மலாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா டே நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே உங்களோட ஹயாங்ஸுக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம ஜங்குக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது தெரியாது. ஆனால் பட் ஜங்குக்கோட பிரதர் ஜிமினானும் சுகாவோட பிரதர் டேங்கிறது காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க அவ்வளோ பேருமே. நம்ம டேயும் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளப்புக்குள்ளே வந்துருக்கீங்களே உங்கள் ஹயாங்ஸ்க்கு தெரிஞ்ச என்னடா நடக்கும், உங்கள் ஹயாங்ஸ் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்க 2 பேருக்கும் காலேஜில் நிறைய ஒர்க் இருக்குது, ஹவுஸுக்கு வர 10 o'clock ஆகும், நாங்கள் டைம் இப்போ 8 o'clock தானே ஆகுது, நாங்கள் இப்போ என்ன ஹவுஸுக்கு போயிடுவோமே அப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவோம்ல, நாங்கள் இங்கே வந்ததே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் ஹைஃபை அடிப்பாங்களா இந்த மாதிரி ஹைஃபை அடித்தா ஆமாட்டையாங் நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம அந்த டயத்துக்கு ஹவுஸ்குள்ளே போய்
ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நார்மலாகிடுவோம். கேட்டால் காலேஜ் ஒர்க்கு பண்ணேன்னு சொல்லிடுவோங்கிற மாட்டி மாற்றி மாற்றி பேசிட்டு சுகாவுக்கும் ஜொங்குக்கும் எதுவுமே தெரியாது, அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்கிற மாட்டி நக்கல் பண்ணி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் சுகாவும் ஜொங்குக்கும் பேக் சைட்லேருந்து இப்படி கிளாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளாப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எவன்டா அது இவ்வளோ சவுண்டாக கிளாப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீமென் 2 பேரும் திரும்பினா நம்ம வீமெனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜொங்குக்கும் சுகா வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படியே எழுந்துக்கிட்டா, டேய் என்னடா இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் வீமென் 2 பேருமே நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு கிளப்பை விட்டு வெளியே வரியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிடுவாரா. சுகாவுமே நம்மகிட்ட வந்து கிளப்பை விட்டு வெளியே வாங்குற மாதிரி கூப்பிடவும் இந்த மாதிரி கூப்பிடுற மூமெண்ட்டுக்கு அப்படியே அவங்க பைக் பார்க் பண்ணியிருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா நம்ம வீமின் 2 பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. பயத்தில் நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காரு, ஜிமினா டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. 2 பேருமே அவங்க ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடியே சுகாவையும் ஜொங்குக்கையும் பார்த்தபடி நின்னா, சுகாடம் உங்கள் 2 பேருக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி இப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, முதல்ல ஹேண்ட்ஸ் எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணுவார். அந்த மாதிரி பிரேக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணது, கிளப்புக்கு வந்தது, அது போட்டால் குறைக்கி நம்ம வீமின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. இந்த மூமெண்ட்டை 2யுமே நோட் பண்ணிவிட்டு ஒரு கோவத்தில் ஜிமினா பட்டு முறைச்சிட்டு இருந்தவர் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கிறத பட்டுட்டு நம்ம டேயை ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணால் நம்ம சுகா வந்து ஜிமினாவை தான் வந்து திட்டிகிட்டு இருப்பாரு. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இந்த பிளேஸ்க்கு நீ வந்துட்ட, உனக்கு கொஞ்சமாட்டும் அறிவு இருக்கா ஜிமினா, நான் தான் உண்டா நிறைய டைம் சொன்னோம்ல கிளப்புக்கெலாம் நீ வரக்கூடாது, அதெல்லாம் உனக்கு பேட் பிஹேவியர்னு சொன்னோம்ல, ஏன் இப்படி நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சி நம்ம சுகா இப்படி திட்டிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு வந்த வேகத்துலேயே டே ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் இப்படி சுகாவும் ஜிமினாவும் பேசிகிட்டு இருந்தவங்களும் ஸ்லாப்பிங் விழுந்த சவுண்டுக்கு அப்படியே திரும்பி பார்த்தா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி உன்னை ஹவுஸில் இருக்க சொன்னால் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கிளப்புக்குள்ளே நீ வந்துருப்ப மாட்டல, அப்போது ஏன் மேலே உனக்கு பயம் இல்லை, அவன் அங்கே ஒர்க்கு தானே பண்ணிகிட்ருக்கான், ப்ரொஃபஸர் ஒர்க்கை பண்ணிவிட்டு லேட்டாக வருவான், என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்குள்ளே போயிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பயங்கரமாக திக்கிறாரு. இல்லை ஜொங்குக்கு அப்பெல்லாம் நான் திங்க் பண்ணி எதுவுமே பண்ணல ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசினோம். நம்ம டேயை பயங்கரமாக திட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாட்டாக ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காருல்ல, ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுன்ட்டு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இப்படி பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கும் இத்தனை பர்சன்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க் வேற பண்ணியிருக்காங்களா, 2 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருக்க இந்த மூமெண்ட்டுக்கும் நான் சொல்கிறதுலாம் அப்போ கேட்க மாட்டியா, உன்னை நம்பி நான் ஹவுஸ்குள்ளே இருந்து கீ கொடுத்து விட்டா இந்த மாதிரியா பண்ணுவேனுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திட்டிட்டு இன்னொரு ஸ்லாப்பை வைக்க ஹேண்ட்ஸை ஓங்குவாரா. இப்படி ஓங்க ஹேண்ட்ஸை நம்ம சுகா பிடிப்பார். இந்த மாதிரி பிடிச்சோம் நம்ம வீமீன் நம்ம ஜொங்குக்கும் நம்ம சுகாவை நோட் பண்ணோம். ஹயாங் என்ன பண்ணுற, பயமுடு. ஹே ஜொங்குக், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில், நான் இந்த பிளேஸில் இருக்க சொல்லியே ஏன்ட்டையே நீ ஸ்லாப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹோம் பிரதரை நான் ஏதாவது பண்ணேனாலாடா, அவன்கிட்ட எவ்வளோ பொறுமையாக அமைதியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பிரதர்கிட்ட உன்னால் அமைதியாக பேச முடியாதா, உன்னோட ரூடு கேரக்டர் எதுக்குடா எல்லார்ட்டையும் காட்டுற மாதிரி ஏன் டைட்டையும் காட்டுற அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா டேக்கு சப்போர்ட்டாக பேசுனா சுகா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை வந்து பிடிக்க வந்தேன். நீ வாயை முடிட்டு அங்கே நில்லு, உன் பிரதர் என் பிரதர் என்ன வேணாலும் பண்ணுவான், நான் பார்த்துட்டு இருக்கணுமா, அப்போ நானும் ஒன்று 4 ஸ்லாப்பு வைக்கிறேன், உன் பிரதர் என்ன பண்ணுறானுங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ஜிமினாவை ஸ்லாப் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜொங்கு காண்டாகி சுகாவோட ஷார்ட்டையே கிரிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுக்கிறாரு. டேய் ஸ்லாப் பண்ணுறதா இருந்தால் நீயா பண்ணிக்கணும், ஓம் பிரதரை அடிச்சிட்டேங்கிறதுக்காக ஏன் பிரதரை 4 ஸ்லாப் வைப்பேன் நீ ஏங்கிட்டே சொல்லிகிட்டு இருக்க. டேய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படியும் ப்ளே பண்ணிட்டு போங்கடா, எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் பக்கத்தில் இருக்க சொல்ல என்ன பனிஷ் பண்ணணும், என்ன ஹேட் ஆக்கணும்னு சொல்லிட்டு என் பிரதரை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச சுகா, நான் என்ன மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அவங்கவுங்க பிரதர்ஸ்க்கு ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜொங்குக்கு வந்து நம்ம ஜிமினாவை பிடிச்சா சுகா வந்து நம்ம டே பிடிக்கிறாரு. வேண்டாம் ஹயாங், என்ன ஹயாங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்தேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி பேசுவ ஜொங்குக், நீ பண்ணது தப்பு, ஏன் பிரதரை நீ எப்படி ஸ்லாப் பண்ணலாம், ஓம் பிரதரும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தானே வந்துட்டுருக்கான், உன் பிரதரை உன்னால் வான் பண்ண முடிஞ்சிச்சா, உன் பிரதரை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நீ ஏன் பிரதரை திட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகர் திட்டுனோம். நீ ஒழுங்காக திட்டி அதட்டி வளர்த்துருந்தா ஏன்டா ஓம் பிரதர் இந்த மாதிரி இருக்க போகிறான்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பாட்டுட்டு இருந்துட்டு, ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு பண்ண தெரியாதா? நீ ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நான் சுகா கிட்ட திட்டு வாங்கியிருப்பேனாங்கிற மாதிரி ஜிமினாவும் பிடிச்சி தீக்குறாரு. உன்னை நான் ஒழுங்காக கரெக்டாக ரூல்ஸ்லாம் போட்டு வெள்ளாக்கலை பழுக்கணுங்கிற மாதிரி ஜிமினாவை திட்டிட்டு உன்னோட பிரட்டரை நீ ஒழுங்காக கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம வீமீனுக்காக சுகாவுக்கு நம்ம டேக்காகவும் ஜெமினாவுக்காக நம்ம ஜொங்குக்கும் அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ பிரதர் பாண்டிங்கில் ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வீமீன் ஷாக் ஆகி 2 பேருமே பிரிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்தில் எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். உன்னோட ரூரு கேரக்டரை காட்டுறதா இருந்தால் என்கிட்ட காட்டுறா, அதை விட்டுட்டு என் பிரதர் மேலே அவன் கோவத்தை காட்டாதேங்கிற மாதிரி சொல்லவும், நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைடா, அவங்ககிட்ட தான்டா நான் பேசுவேன். டேயா உன் பிரதர் இந்த மாதிரி திட்டுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி டேயா பிடிச்சி தீப்பாரா? இல்லை ஜங்கு கப்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படி தானே இருக்குது. உன் பிரதர் என்னை திட்டணும், என்னை அடிக்கணும், அதை பார்த்து நீ ரசிக்கணுங்கிற மாதிரி நிற்கிற, பண்ணுறதெல்லாம் பண்ணி என் பிரதர் இந்த கிளப்புக்கு நீ தான் நான் கூட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் கோவமாக திட்டுறதும் திட்டுற மூமெண்ட்டை பார்த்து நம்ம சுகா காண்டாகி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். பார்த்துட்டே இருக்கேன், அது என்னங்க ஏன் முன்னாடி என் பிரதர் இந்த மாதிரி மிரட்டிகிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி இப்படி ஸ்லாப் பண்ணால் என்ன திமிரு சுகா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ம சுகாவை அடிக்க வேண்டாம், சுகாவை நம்மகிட்டே ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமினாவே செம்ம ஷாக் ஆனா, சுகாவுக்குமே செம்ம ஷாக் ஆகுது. இந்த மாதிரி ஷாக் ஆனால் நானா சுகாவை ஸ்லாப் பண்ணேனுங்கிற மாதிரி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை எடுத்துட்டு, இங்கே பாருங்கள் ஹயாங், மேரேஜ் தான் பண்ணி கொடுத்துட்டிங்கள, மேரேஜ் பண்ணி கொடுத்து இன்னொரு பர்சன்ட்டு நம்ம பண்ணி விட்டுட்டிங்களே, பின்ன எதுக்காக இந்த மாதிரி ஹயாங்கோட பாண்டிங்கில் பேசிகிட்ருக்கீங்க, எதுக்காக பேசிகிட்ருங்க? அவர் என்னை அடிக்கிறாரு, என்ன கீல் பண்ணுறாரு, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், தேவையில்லாமல் ஃபைட் பண்ணி முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டை அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேம்பி அழுதபடி சுகாவை அடிச்சிட்டோமேங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ண நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி பக்கத்தில் எவ்வளவு துணிச்சல் உனக்கு, உனக்காக தானே அவன் ஹயாங் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சுகாவை அங்கேருந்து நம்ம ஜிமினை இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் சுகாவால் இதை நம்பவே முடியல. நம்ம டேவாடா நம்மளை ஸ்லாப் பண்ணானுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நம்ம எதுவுமே பேசலை. நேராக போய் ஜங்குக்கு வந்துருப்பார்ல கார், சுகாவோட பைக்கில் தான் நம்ம வீமின் வந்துருப்பாங்க. அந்த பைக்கை போய் நம்ம ஜிமினை எடுத்துகிட்டு சுகாவை அங்கேருந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிடுவார். ஜங்குக்கு அந்த காரில் கரெக்டாக நம்மகிட்டே பேக் சைட் சீட்டில் உட்காந்துருந்து பயங்கரமாக கதறி அழுறாரு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல ஹயாங், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நீ சொன்ன ஜங்குக்கு சரியான ரூட், அவனுக்கு டக்குன்னு கோவம் வரும், அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதுன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. எனக்கு நான் தான் ஜிமினாவை கிளப்புக்கு போகணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னால் தான் எல்லா ஃபால்ட்டுமே. என்னால் நீயும் ஜங்குக்கும் ஜிமினாவும் ஃபைட் பண்ணுறத பார்க்க முடியல. முக்கியமாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்க மொமெண்ட்டை என்னால் பார்க்க முடியல. ஹஸ்பண்டா பிரதரான்னு என்னால் திங்க் பண்ண முடியல. என்னால் இந்த ஃபைட்டை எப்படி பிரேக் பண்ணணும்னு தெரியல. ஃபைட்டை பிரேக் பண்ண தெரியாமடா அந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிட்டேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் அந்த ஹேண்ட்ஸை பயங்கரமாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணபடி அந்த கில்ட்டியில் ஃபைட்டை பிரேக் பண்ணேன். 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃபைட்டை பிரேக் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணி ஃபைட்டை பிரேக் பண்ணிட்டோம். ஹயாங் என்ன நினச்சிருப்பான், ஹஸ்பண்டுன்னு ஒரு பர்சன்ட் வந்துட்டோடையே தன்னை மூவ் ஆன் பண்ணிட்டான்னு நினச்சிருப்பாம்லாங்கிற மாதிரி ஏங்கி அழுத அந்த பேக் சைட் சீட்லேயே நம்மகிட்டே அப்படியே பட்டுருவார். இந்த மாதிரி பட்டு அந்த க்ரை பண்ண மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ஸ்லீப் ஆனோம். ஜங்குக்கு இங்கே நடந்த மூமெண்ட்டை அவரால் நம்பவே முடியல. ஏன்னா டேக்கு சுகானா அவ்வளோ பிடிக்கும். சுகாவுக்கு டேன்னா வேர்ல்டு. இந்த மாதிரி இருக்கிற 2 பிரதர்ஸ்குள்ளே தனக்காக இன்றைக்கி சுகாவை ஸ்லாப் பண்ணிட்டானே, கண்டிப்பாக அந்த ஃபைட்டை பிரேக் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். சுகா என்ன மாதிரி திங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே பேக் சைடு சீட்டில் அப்படி க்ரை பண்ணபடியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டே பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தோம். கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்றானா அப்படியே நேராக நம்ம ஜங்குக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வர்றாரு. ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டே தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணால்
2 பேரோட அப்பார்ட்மெண்ட்டும் பக்கத்தில் தானே. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாவுமே அதே பால்கனியில் உட்காந்துருந்து ஸ்மோக் பண்ணபடியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. தன்னை ஸ்லாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு பெயின், தன்னோட பிரதர் தன்னை ஸ்லாப் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பெயின்ட்டு இருந்தால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நீ தேவையில்லாமல் பெயின் ஆகுது சுகா, நீ தேவையில்லாமல் பெயின் ஆகுது, டைம் ஆகிடுச்சு, நீ ட்ரிங்க் பண்ணாத, ஸ்மோக் பண்ணாத, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ என்ன திட்டிட்டு நீ மட்டும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட நம்ம ஜிமினா பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாரி கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்துக்கிறாரு, ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு, நேராக காலேஜுக்கு கிளம்பி அப்படியே வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தோம். ஆப்போசிட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்ம யூமின் வெளியே வராங்க. அந்த மாதிரி வெளியே வந்தா அப்படியே திரும்பி நம்ம சுகாவை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தோம். சுகாவுமே நம்ம பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்க சொல்ல டேயோட ஐஸ் மட்டும் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்கின அடுத்த செகண்டு வேகமாக அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி ஜங்குக்கோட காருக்குள்ளே வந்து உட்காருவார். இந்த மாதிரி உட்காண்டோம். நம்ம சுகாவுக்குமே இந்த மாதிரி மார்னிங் கூட எழுந்து வந்து நம்மகிட்ட பேசலையே, பார்த்த உடனே வேகமாக அங்கேருந்து போயிட்டானே, அந்தளவுக்கு டேக்கு என் மேலே கோவமா அப்படிங்கிற மாதிரி சுகா பெயின் ஆகிய ஜிமினாக்கிட்ட அதோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போச்சு பிரதர்ஸ் 2 பேருக்குள்ளேயும். இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காம்பளுக்கு, என்னை பாட்டும் பார்க்காத மாதிரி இங்கேருந்து போயிட்டான் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி பேசினபடியே நம்ம யூமின் 2 பேருமே அவங்க கார்லேருந்து அங்கேருந்து பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே கார் எடுத்தபடியே கரெக்டாக காலேஜுக்குள்ளே வராரு. காலேஜில் கொண்டு வந்து நம்ம டேயை விடவும் அப்படியே அந்த காரை விட்டு எழுந்து போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் நம்ம வந்து ஜங்குக்கு ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறாரு. நேராக கிளாஸ் ரூம் போகிறேன்னு அந்த மாதிரி கிளாஸ் ரூம் போனோம். நம்ம ஜிமினா அப்படியே அந்த டெஸ்கில் உட்காந்துருக்காரு. அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காருதாரு. ஜிமினா கிட்ட பேசுறது கூட நம்ம டேக்கே தைரியம் வர மாட்டேங்குது. ஜிமினாவே நோட் பண்ணபடி இருந்தால் ஜிமினா வந்து நேற்று சுகாவை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணட்டும், சுகா நைட்டு முழுக்க புலம்புறபடி க்ரை பண்ண மூமெண்ட்டு தான் நம்ம ஜிமினாவுக்கு திங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி திங்க் ஆகிட்டு இருந்தால் இப்போ அப்படியே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நம்மகிட்ட கிளாஸில் நோட்ஸ் எழுதல, கிளாஸ் அட்டன் பண்ணல, அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிக்கிட்டே நோட்ஸ் எழுதிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எழுதாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். கேட்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி கேட்காத மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து லைட்டாக இடிக்கிறாரு. ஜங்குக்கு ஒன்று கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இப்படி இடிப்பாரா, இந்த மாதிரி இடித்தான். அப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே எழுந்து நின்று என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குன்னு கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஜங்குக் எல்லோரும் ஷாக் ஆனோம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் ஆனோம். நம்ம ஜங்குக்கு தான் ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம டைமே நேராக கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாரி போனால் ஜிமினாவுக்கு கோவம் வந்து நேராக நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, எதுக்காக அங்கே எப்போ பட்டாலும் இப்படி நீ ரூடாகவே நடந்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ நைட்டு நடந்துக்கிட்ட மூமெண்ட்டில் தானே இவ்வளோ பெரிய ஃபைட்டு வந்துச்சு, நீ பண்ணுற மூமெண்ட்டில் தானே இந்த மாதிரி ஆச்சு, இப்போவும் டைட்டை இந்த மாதிரி பேசுகிறீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜிமினா பேசினா, கிளாஸ் நடந்துட்டு இருக்க சொல்ல ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட 2 பேரும் வெளியே எழுப்பிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சு அப்படியே வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்துட்டு 2 பேரையும் பார்த்து ஒரு முறைச்சிட்டு நேராக ஸ்டாப் ரூம் போகிறாரு. இந்த மாதிரி ஸ்டாப் ரூம் போனால் சுகா அப்படியே அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்காரு. ரொம்ப டல்லான மூமெண்ட்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சுகா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, டேய் சுகா, என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை, எதுக்குடா இந்த அளவுக்கு அப்செட்டாக இருக்கிற, நான் தெரியாமல் அந்த மாதிரி கோவத்தில் திட்டிட்டேன்டா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்க்க சொல்ல எனக்கு கோவம் வந்துடுச்சுடா, என்னை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, என்னோடய பிஹேவியர் என்னென்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு கோவம் வந்தால் என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும்லடா, ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்காகவாடா என்னை இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சுகா கிட்ட அப்படி பேசினோம். சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்பிட்டு ஜங்குக்கை இக்னோர் பண்ணபடி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருதாருல,
அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக சுகாவை பார்த்தபடி நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன ஸ்லாப் பண்ண போறியா, வேணும்னா ஸ்லாப் பண்ணுறா, ஸ்லாப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், உன்னை யார்டா பெருசாக எடுத்துக்க போகிறது, என்னால் இப்போ அந்த ஃபைட் மூலியமாக என்கிட்ட இப்போ பேச மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா இப்படி பேசுவாரன்னு மாதிரி பேசினா, டே சாரிடா நான் வேணும்னே பண்ணலடா, நான் இந்த மாதிரி இப்படி ஒரு பெரிய ஃபைட் ஆகும் நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகா கிட்ட என்னெல்லாமோ பேசி 2 பேரும் அவங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் வேறையா, நாங்கள் அடிச்சுப்போம் அப்புறம் ஒட்டிப்போனுங்கிற மாதிரி கொஞ்சம் செகண்டில் நம்ம ஜங்குக்கு சாரிலாம் கேட்டு நம்ம சுகா கூட க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பேச ஆரம்பித்தேன் நம்ம சுகாவுமே, உன்னோட பிஹேவியர் தான் எனக்கு தெரியுமே, அதுக்காக இந்த மாதிரியாடா பண்ணுவேன், நீ பண்ண மொமெண்ட்டில் தானடா இவ்வளோ பெரிய ஃபைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவுமே நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக தீட்டுருவார். இந்தமாரி தீட்டம் நம்ம சுகர் திட்டுற எல்லா டைமே நம்ம ஜங்குக்கு வாங்கிப்பார். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் எல்லாருமே அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்தா நம்ம தான் நம்ம சுகாவை பார்க்குறாரு. பார்த்தாலுமே சுகா கிட்ட வந்து பேசுறதுக்கு அவ்வளோக்குள்ளே தயங்குறாரு. ஹயாங்னு போய் பேசணும்னு டேக்கே திங்கிங் இருந்தாலும் நானே ஸ்லாப் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் அங்கேருந்து நேராக ஜங்கு கூட காருக்கு பேர் வர இந்த மாதிரி போனோம். அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகி இப்போ ட்ரிப் பிளேஸில் தான் ட்ரிப்புக்கு தான் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேயோட ட்ரெஸ்ஸு லக்கேஜு திங்ஸ் எல்லாத்தையுமே ஜங்குக்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்காரு. பேக் பண்ணி வச்சுட்டு டேயை நோட் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி சேடாகவே உட்காந்துட்டு இருக்க? அதான் போய் உன் ஹயாங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டோம்ல, சும்மா ஏன் இந்த மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்க? ஃபைட்டு வரதான் செய்யும். ஓகே, என்னால் தான் எனக்கு இந்த ஃபைட்டு வந்துருச்சு. கோவத்தில் எல்லா பக்கமும் ஃபைட் பண்ணும், பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு. சுகா தான் என்கிட்ட பேசுகிறாம்ல, நீயும் போய் பேசுவான் உன்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காண்டாகி ஜங்குக்கிட்ட எழுந்து வந்துட்டு, உன்னால் ஜங்குக்கு இவ்வளோ பெரிய ஃபைட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஹயாங்க அடிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு தெரியுமா? உன் ஜிமினா வந்து அடிக்க சொல்ல உனக்கு அந்த பெயின் என்னன்னுங்கிறது தெரியும். ஜிமினா இப்போ வரைக்குமே உன்கிட்ட இடிட்டு கூட பேச மாட்டாங்கிறாம்ல, அப்படி இருக்க சொல்ல உனக்கு இப்படி தாண்டா தெரியும். உன்னை ஒரு டேயாவது ஜிமினா இடிட்டு பேசி நான் ஸ்லாப் பண்ண மாதிரி ஸ்லாப் பண்ணாதான் என்னோட பிரதராக என்ன இப்படி பண்ணதுங்கிற மாதிரி கில்ட்டியில் நீ திங்க் பண்ணுவேன். நான் ஜிமினா உன்னையே ஸ்லாப் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி அவன் துடிச்சு போமா, அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் 2 பேருக்கு வரல, அப்போ நீ இப்படி தான்டா பேசுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் டேயோட லக்கேஜ் தூக்குனப்படி அப்படியே நேரம் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்மட செம்ம கண்டில் எப்போதும் கத்திக்கிட்டே இருப்போன்னு பார்த்தா பேபி நம்மளை விட பயங்கரமாக கத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக் அவரோட லக்கேஜ் தூக்கினபடி கோவமாக போகிற டேயம் கூப்பிட்டுக்கிட்டே வராரு. டேயாங் சரி ஓகே இப்போ என்ன பண்ணணுங்கிற, ரோட்டில் உருளணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜை கொண்டு வந்துட்டு முன்னாடி போடுவாரா அந்த மாதிரி போட்டான். ஜங்குக்கு இந்த மாதிரி என்கிட்ட பிகேவ் பண்ணாத, பின்ன என்னடா ஓவராக என்ன இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் தெரியாமல் ஒரு ஃபைட் ஆயிடுச்சு, அந்த ஃபைட்டுக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம். நாங்கள் 2 பேரும் கிளப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் கிளப்புக்கு போனது உங்களோட ஃபால்ட்டு. அதை எதுக்குன்னு எதிர்த்து கேட்டு ஒரு ஃபைட் ஆயிடுச்சு, அதில் நான் தான் எல்லாம் பண்ணேனுங்கிற மாதிரி என்னைய திட்டுற, நான் உன்னை ஸ்லாப் பண்ணதுக்கு நீ தான் நான் காரணம் முதல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுமா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறத சுகா நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஷோல்டரில் வந்து தட்டுறாரு. எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பினோம். சுகா பேக்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க, டைம் ஆயிடுச்சு, இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த வேற சுகா உன் பிரதர் தான் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே நம்ம சுகாவும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டு இல்லை, அவங்க எவ்வளோ வேணாலும் நாங்கள் அடிச்சுப்போம், ஏன் ஒருத்தரை விட ஃபைட் பண்ணி ஃபேஸில் பஞ்சு கூட வாங்கிப்போம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒன்று சேர்ந்து போனுங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை பார்க்க சொல்ல டேக்கிட்ட ஒரு மாட்டி ஆகுது, என்னடா இவங்க 2 பேரும் மட்டும் ரொம்ப நார்மலாக பேசுகிறாங்களேங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். சுகாக்கு பக்கத்துலேருந்து நம்ம ஜிமினா நிற்கிறாரு, டேயை பார்த்தபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜிமினாடா சுகா டே ஒன்று தான் பார்த்துட்ருக்கான், டேட்ட போய் பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை கண்டிப்பாக நான் பேசினா அவன் எனக்கு திட்டுவான், இல்லாட்டி பயங்கரமாக கதறி அழுவான், நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு வராங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து ட்ரிப்பில் பஸ்ஸில் தான் போகிறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் பேராக தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் டேனாக உட்காந்துருக்காங்க, சுகாவும் ஜிமினாவும் தான் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சுகாவும் ஜிமினாவும் ஹெட்ஃபோனில் மியூசிக் கேட்டபடி ஜாலியாக அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணபடி சாங் பாடினபடி ரொம்ப ஃபீலாக என்ஜாய் பண்ணபடி வருவாங்களா. இந்த மாதிரி வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடு தான். ஜங்குக்கு தான் அப்படி சாங் கேட்டுட்டு இருந்தவர் டே செம்ம காண்டாக இருக்கார்ல, அதை கூல் பண்ணிட்டுக்காக டேயோட காட்டில் ஹெட்ஃபோன் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா டே அப்படியே முறைக்கிறாரு,
ஏன் பேபி எப்போ பார்த்தாலும் கோவத்தில் பார்த்து மறைக்கிற? ஆ சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட சீக்ஸில் கிஸ் பண்ணோம். இங்கே பாரு ஜங்கு கடுப்பிட்டட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு டேயாங் நீ என்னை ஒரேடியாக ஜங்குக்குங்கிற, நான் உன்னோட ப்ரொஃபஸர் அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஹெட்ஃபோன் அப்படியே பிடுங்கி நம்ம ஜங்குக்கு பார்த்து வீசுவாரா. சும்மா சொன்னேன் நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹெட்ஃபோனை மாட்டுறாரு. காட்டில் மாட்டிட்டு டே ரொம்ப சேடாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே டே தூக்கி அவரோட தயசில் உட்கார வைப்பாரா. என்ன பண்ணுற ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே நோட் பண்ணால் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நம்மளெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான், நம்ம பேக் சைட் சீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட பஸ்ஸில் பேக் சைட் சீட்டில் இந்த சைடு விண்டோ கிட்ட நம்ம டே குக்குனா அந்த சைடு விண்டோ கிட்ட தான் நம்ம யூமின் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்படி டைஸில் தூக்கி வச்சுக்கிட்டு டே ஹக் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட நெக்கு முழுக்க கிஸ் பண்ணபடியே சாரி கேட்டுட்ருக்காரு. என்னை மன்னிச்சுட்டு நான் ஒரு கோர்ட்டில் அன்றைக்கி ஸ்லாப் பண்ணிட்டேன், என்னால் தான் அப்படி ஒரு ஃபைட் வந்துடுச்சு, ஃபர்கிவ் பண்ணிடுட்டு இப்படி பேசாமல் இக்னோர் பண்ணாட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாரி பயங்கரமாக நம்ம ஜங்கு கெஞ்சி நிறைய கிஸ்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டே நம்ம ஜங்கு கூட லிப்பில் ஃபிங்கரை விட்டுட்டு போட்டும் இந்த மாதிரி ப்ளே பண்ணி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே ஜங்கு கூட செஸ்ஸில் படுத்தபடி ஆப்போசிட்டில் தானே யூமின் உட்காந்துருப்பாங்க அந்த விண்டோ பக்கமாக, அவங்கள நோட் பண்ணுறாரு. அதில் நம்ம சுகாவை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம சுகாவும் ஜிமினாவும் ஜாலியாக சாங் ப்ளே பண்ணபடி வர மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டேக் ஒரு மெமரி ரீக்கப் ஆக்கிட்டு, அதாவது நம்ம ஜங்குக்கை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகா கூட தானே நம்ம டே இருந்திருப்பார் அவரோட ஹவுஸில். பிரதர்ஸாக 2 பேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் 2 பேரும் சாங் கேட்டிருப்பாங்க. நம்ம டே விட்டு நம்ம சுகா கொஞ்சம் கூட மூவ் ஆனே ஆயிருக்க மாட்டார். அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போயிருந்தாலும் வீடியோ கால் பண்ணி 24 ஹவர்ஸும் நம்ம டே என்ன பண்ணிகிட்ருக்கான்ங்கிற மாதிரி டேட்ட பேசிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் இப்போது இவ்வளோ பக்கத்தில் தன்னோட பிரதர் இருந்துமே ரொம்ப தூரத்தில் இருந்த ஃபீல் நம்ம டேக்கு ஃபீல் ஆக்கிட்டு இப்படி ஃபீல் ஆக்கி டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி வருமா, இந்த மாதிரி டீரி வர்றது நம்ம ஜொங்கு கூட செஸ்ஸில் விழுது. இப்படி விழுந்தா ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுற, அவன் உன்னோட பிரதர்டா, டே பிரதர் என்கிட்ட பேச மாட்டியான்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் நீ பேசுனா ஆட்டோமேட்டிக்காக அவன் பேச போகிறான், நீ தாண்டா அவன்கிட்ட பேசாமல் இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சிருக்க. அவன் உன்னோட பிரதர், நீ போய் பேச ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனை இக்னோர் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இல்லை நானே அங்கே ஸ்லாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா சரி அழாட பிறகு நான் என்னமோ ஒன்று பண்ணிட்டேன்னு சொல்லி உன் பிரதர் பிறகு ஏங்கிட்ட ஃபைட்டு கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை தட்டி கொடுத்து அப்படியே ஸ்லீப் பண்ண வைப்பார். அந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சேன். ஜங்கு கூட தயசில் நம்ம டே பேபி மாதிரியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கோமோ மேடம் நம்ம சுகர் நோட் பண்ணபடியே நம்ம டே பாட்டு சிரிப்பார். இந்த மாதிரி சிரித்தோம். சிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதான் உன் பிரதரை பார்த்து இந்த அளவுக்கு ஹாப்பி ஆகுறல, நீ அவர்கிட்ட போய் பேசண்டா அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுகா நம்ம டேட்டை பேசுறதுக்கு பயப்படுறாரு. அதே மாதிரி நம்ம டே சுகாவை ஸ்லாப் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியில் நம்ம சுகா கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் பேசிக்காமல் ஒரு பெயினான மூமெண்ட்லேயே இருந்தோம். கரெக்டாக ட்ரிப்பு ஒரு மலை பகுதியில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியான ஃபாரஸ்ட்டு, அதில் ஒரு குட்டியாக ஒரு ஹோட்டலு, அந்த பிளேஸில் தான் என்ஜாய் பண்ண வந்துருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் அவங்கவுங்க லக்கேஜ் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியே நைட்டு ஹேம்பயர் பற்ற வைக்கிறாங்க. ஹேம்பயர் பற்ற வச்சு அந்த ஃபயரை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருந்து சாங் பாடுறது, டான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 1 by 1 பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி 1 by 1 பண்ணிகிட்டு இருந்தேன். டே ஒரு பிளேஸில் அமைதியாக உட்காந்துருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம சுகாவும் ஜங்குக்கும் இன்னும் 2 ப்ரொஃபஸர்ஸ் தான் இந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸை சேஃபாக பார்த்துக்க வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு சுகா அப்புறம் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் தானே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கணும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக வந்துட்டாங்களா, யாராவது ஹோட்டல் ரூமுக்குள்ளே இருக்காங்களா, இல்லாட்டி வேறு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயும் போயிட்டாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக இருக்காங்களாங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். டே மட்டும் அந்த கேம்ப் ஃபயர் பற்ற வச்சுருக்க பிளேஸை விட்டு ரொம்ப மூவ் ஆகி சிங்கிள் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, டே அவன் தனியாகவே உட்காந்துருக்கான், சரி நான் தான் பேசலை, நீ எவட்டு போய் பேசலாம்ல, நான் பேசுகிறேன் நீ கோவப்பட மாட்டியே,
நான் ஏன்டா கோவப்பட போகிறேன் போடா, நீ பேசினாவது அவன் கொஞ்சம் ரிலீஃப் ஆவான், போய் ஏதாவது அவன்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே நான் பேசுகிறேன், நீ கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே நீங்கள் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கோ நான் இப்போ வந்துடுதுங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட வரைக்கும் வருவார். இந்த மாதிரி வந்துட்டு நீ போ நான் பக்கத்தில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா மட்டும் அப்படி அங்கிட்டே பக்கத்தில் போக வைக்கிறாரு. இந்த மாதிரி போக வச்சுட்டு தூரத்துலேயே நம்ம சுகா நிற்கிறாரு. ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான், ஆனால் நம்ம டே விட்டு மூவ் ஆகி நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன ஜிமினா கரெக்டாக டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி டே பக்கத்தில் வந்து உட்காரவும் ஃபர்ஸ்ட்டில் நம்ம டே பயந்துருப்பார். அப்புறம் ஜிமினா டானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஏன்டா என்ன பயமுடுத்தினா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்டா இவ்வளோ சேட் ஆகிட்டுருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்கிட்டையும் பேச மாட்டேங்கிற சுகாக்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, சரி அன்னைக்கு ஒரு ஃபைட் ஆயிடுச்சு அதையே நான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், வா உன் ஹயாங்கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னால் பேச முடியாது, என் ஹயாங் இது வரைக்கும் சேட்லேருந்து இப்போ வரைக்கும் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணி ஜங்குக் கிட்ட வர வரைக்கும் எவ்வளவோ நான் ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், ஏன் என் ஹயாங் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை வார்ன் பண்ணிட்டாலும் எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். இது வரைக்கும் எப்போவுமே என்னோடய ஹயாங் என்னை அடித்ததே கிடையாது, ஏன் கோவமாக திட்டினது கூட கிடையாது, ரூடாக என்கிட்ட பேசினது கூட கிடையாது. ஆனால் நானே என் ஹயாங்கை ஸ்லாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதம் இந்த பேக் சைடுலேருந்து கேட்குற சிவாவுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. சரி க்ரை பண்ணாத அது ஏதோ அந்த ஃபைட்டை பிரேக் பண்ணணும்னு திங்க் பண்ணி தானே ஸ்லாப் பண்ணேன், இருந்தாலும் அது தப்பு இல்லை, நான் ஃபைட்டை பிரேக் பண்ணணும்னு நினச்சி ஸ்லாப் பண்ணேன். ஆனால் என் ஹயாங்க்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும், என்னோடய தேவை என்ன இப்படி ஸ்லாப் பண்ணால் நான் அவன் திங்க் பண்ணியிருப்பான்ல, அந்த ஸ்லாப் பண்ண மூமெண்ட்லேயே என் ஹயாங் டெத் ஆகியிருப்பான். எனக்கு நல்லா தெரியும், அந்த பெயின் நல்லா தெரியும், தன்னோட தேவா இந்த மாதிரி பண்ணதுன்னு அவன் துடிச்சு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏங்கி அழுவாரா. அந்த மாதிரி ஏங்கி அழுற மூமெண்ட்டுக்கு சுகாவுக்கு அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் நிற்கவே முடியாது. டக்குன்னு அங்கேருந்து தேரியெல்லாம் வெயிட் பண்ணபடி நேராக ஜங்குக் பக்கத்தில் போய் நின்றுவார். இந்த மாதிரி நின்று நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி சரி ஓகே உன் பிரதர் நீ ஸ்லாப் பண்ணது தப்பு தான், நீ பண்ணது நினச்சி கில்ட்டியில் துடிக்கிற, ஓகே இந்த மாதிரி லைஃப் முழுக்க இருந்துருவியா, சுகா கிட்ட பேசணுங்கிற திங்கிங் எவராட்டா ஹயாங்கிட்ட போய் பேசவே நீ மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, எனக்கு ஹயாங்கை பார்க்குற தைரியமே இப்போ இல்லை, எனக்கு ஒரே கில்ட்டியாக இருக்குது, ஏன்ட்டே நீ இந்த மாதிரி பண்ண, நான் உன் மேலே எவ்வளோ லவ் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், இந்த மாதிரி டக்குன்னு ஸ்லாப் பண்ணிட்டேங்கிற மாதிரி என் ஹயாங் கேட்டான்னா நான் செட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே பயங்கரமாக அழுவாரா. டே வாய மூடுறா, ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறவன் இந்த பிளேஸில் கதறி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா என்னெல்லாமோ பேசி நம்ம ஃபுல்லாக கமெண்ட் பண்ணி அப்புறம் டேரியெல்லாம் அவாய்ட் பண்ணி நார்மலாக வீமின் 2 பேரும் பேசிப்பாங்களா அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம சுகா ரொம்ப சேடாக இருக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு ஏன் இவ்வளோ சேடாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி க்ரை பண்ணா என்னால் அதை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டுட்டு சாரி சுகா, என்னால் தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ ஏன் சாரி கேட்குற, ப்ராப்ளம் பண்ணது 2 பேருமே வீமின் தான், போகக்கூடாதுன்னு சொன்ன பிளேஸுக்கு நம்ம பர்மிஷனே இல்லாமல் போனது தப்பு, ஆனால் அந்த பிளேஸில் நீ ஃபைட் ஆக்கி நான் ஃபைட் ஆக்கி கடைசியில் ஸ்லாப் பண்ணி அந்த மூமெண்ட் கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு, என்ன பண்ணன்னு தெரியல, நீயாவது போய் பேசண்டா, நீ பேசிட்டேன்னா அவன் வேகமாக வந்து ஹக் பண்ணி கதறி அழுது நீங்கள் 2 பேரும் போட்டுட்ருக்க இந்த ஃபைட்டிங் பிரேக் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை ட்ரிப்பு முடியட்டும், ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் நானே டேட்ட பேசிக்கிறேன், அவன் இந்த பிளேஸில் அவனோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ண வந்துருக்கான், அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணுவார். அந்த மாதிரி திங்க் பண்ணால் நல்ல பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம ஜிமினாவும் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்காங்களா, அவங்க மட்டும்தான் தள்ளி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கு தனியாக வேற சொல்லணுமாடா, எழுந்து வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கட்டணும் இவனுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் நம்மளை கட்டிட்டுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்கான். ஹயாங் ஒழுங்கா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒழுங்கு அங்கே வரலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மிரட்டுறதுக்கு
மீன் 2 பேருமே கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அவங்களுக்கான ஃபுட்டை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஃபுட்டையும் நம்ம விமின் சாப்பிட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து. எல்லாருமே அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம ஜங்குக்கும் டேக்கும் ஒரு ரூம், நம்ம ஜிமினாவும் சுகாவும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தோம். டே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான், நீ டேட்ட பேசுனுங்கிற மாதிரி ஜிமினா எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. நான் எல்லாத்தையுமே கேட்டேன் ஜிமினா, ஃப்ரீ பண்ணி விடு, ட்ரிப்பு முடிக்கட்டும், டேட்டா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவை நம்ம ஷோவை ஹக் பண்ணபடி ட்ரிப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே இந்த பிளேஸ்க்கு வந்தேன். அது சரி லக்கேஜில் இது என்னடா ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமினாயிட்டோ ட்ரெஸ் வச்சுருக்காரு. அதை பாட்டு இது என்ன மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை சுகா, அப்போ என்ன இந்த ட்ரெஸ் எடுத்து வந்தேன். இல்லை சுகா, இது வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரில, லக்கேஜ் பேக் பண்ண சொல்ல வந்துட்டு பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாடி ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட்டை எடுத்து வச்சுவிட்டு, யாரை செடியூஸ் பண்ண போகிறீங்களா? சுகா இப்படிலாம் பேசக்கூடாது, செடியூஸ் பண்ணுறதாண்டா அது ஒன்றை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாரா. ஏன் சுகா இப்படி டபுள் மீனிங்லேயே பேசிக்கிட்டு இருக்க, சிங்கிளாக பேசுடா, இந்த ட்ரெஸ்ஸு நான் உனக்காக தாண்டா எட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஜிமினா சொல்லவும், இப்போ நான் சொன்னேன் என்னை செடியூஸ் பண்ண எட்டு வரலன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்பாரா. ஐயோ, இந்த ஹயாங் வந்து நம்மக்கிட்ட ரூடாகவே கத்துன்னு கட்டி திட்டுன்னு திட்டி டக்குன்னு ஹேண்ட்ஸை வச்சிருவான். ஆனால் இந்த சுகா பேசியே நம்மளை கொல்றான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பார்ப்பாரா. என்ன என்கிட்ட இப்படி பேசுகிற மொமெண்ட்டில் உன் ஹயங் திங் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் சுகா நீ இந்த மாதிரி இருக்கிற? 2 பேரும் என்னடா ஒரே மாதிரி இருக்கீங்க? அவன் பேசாமலேயே கொல்லுவானா, நீ பேசியே கொல்றீ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா விட்டுட்டு வரான். இரு மார்னிங் ஆகிட்டோம், உன் பிரதர் இந்த மாதிரி நைட்டு என்கிட்ட உன்னை பற்றி புலம்புனான்னு ஜங்குக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சுகா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீ சும்மா சொல்லுவ, அவன் நிஜமாக திங்க் பண்ணி என்னை அடிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட இப்படி பேசிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம சுகா அப்படிலாம் இல்லை, டக்குன்னு ஜிமினா வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறாரு. ஏன் சுகா இவ்வளோ அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா நம்ம சுகாவை நோட் பண்ணால் இப்போது போர்டு ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு ஷர்ட்டை கொண்டு வந்திருப்பார்ல, அதை அப்படியே நம்ம ஜிமினாவுக்கு வேர் பண்ணி விட்றாரு. உண்மையிலேயே பேபி செடியூஸாக லுக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட செடியூஸாக வந்து பேசணும், நீயே ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுவியா, நீயே போட்டு விடுவியா, இதில் வேறு நான் செடியூஸான லுக்கில் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி நான் புலம்பு வரா. இந்த மாதிரி புலம்புனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நானாக தாண்டா பண்ணணும், நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் உட்காந்தபடி ஜிமினாவோட இழுத்து டைஸில் உட்கார வைக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸை எப்போ எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நேற்று ஈவினிங் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, உனக்கு மட்டும் எடுத்தியா என் டேக்கும் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2 பேரும் ஏட்டா இருந்தாலும் ஒன்றா தானே எடுப்பீங்க, நீ மட்டும் எடுத்திருக்கியா டேக்கும் கொடுத்துருக்கியானுங்கிற மாதிரி கேட்கவும், அது டேக்கும் எனக்கும் அப்போ ஃபைட் இல்லை, அதனால நான் டேக்கு எடுத்து வச்சுருக்கேன், நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஷர்ட்டை இவரை தூக்கி கட்டுறாரு. நம்ம ஜிமினா போட்டிருக்கிறது பிளாக்னா, நம்ம டேக்கி வாங்கி வச்சுருக்கிறது ரெட்டாக இருக்குது. அப்போது என் டேக்கி நீ என்ன வாங்கினாலும் அதே மாதிரி அவனுக்கும் வாங்கிடுவேன் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுவடா சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை பெட்டில் லாக் பண்ண போயிடு. செடியூஸ் பண்ணியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நீ ட்ரெஸ் எடுத்திருக்க, உனக்கு பாக்கெட் மணிக்கு காசை கொடுத்தா ட்ரெஸ்ஸாக வாங்குற, அதுவும் என்ன செடியூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பட்டன்ஸை போட்டுவிட்டு அப்படியே ஷார்ட்டை பிடிச்சி கிழிக்கிறாரு. சுகா காஸ்ட்லி ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுவாரா. இந்த மாதிரி ஷார்ட்டை இனி நீ வேறே பண்ணக்கூடாது. ஏன் ஒரு ஷாப்புக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை எடுக்கணும்னு போனால் இந்த ஷார்ட்டை பார்த்தாலே சுகா கிழிப்பானுங்கிற திங்கிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட்டை ஹேண்ட்ஸாலேயே பீஸாக கிழிச்சு எறிகிறாரு. ஐயோ பொஜ்ஜி, நான் எவ்வளோ மணி கொடுத்து எப்படி பாட்டு எந்த ஷர்ட்டு தான் வேணும்ன்ட்டு ஒரு லேடிக்கிட்ட பயங்கரமாக ஃபைட்டப் பண்ணி வாங்கிட்டு வந்தேனே, எப்படி பண்ணிட்டானே இந்த சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிழிச்சி போட்ட ஷர்ட் அப்படின்னு நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, சுகா அவனுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா, இந்த மாதிரி கட்டுனா யாருக்கடா அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜிமினா விட்டுட்டுனா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 8 ஷாப்பிங் மால் ஏறி இறங்கி இந்த ஷர்ட்டை எடுத்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டை
புக் எடுத்து ரீட் பண்ணி எக்ஸாமுக்கு படின்னா அதில் எனக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, பிரெயின் இல்லை, ஒர்க் பண்ண முடியல, டயர்டாக இருக்குன்னு எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஷார்ட்டுக்கு இட்ஸ் ஷாப்பிங் மால் ஏறி இறங்குனியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாக்கு மேலே ஃபுல்லாக ஓவராக வரா. சுகா இங்கே பாரு, என்ன செடியூஸ் பண்ண ட்ரெஸ் வாங்குவியா, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவியாங்கிற மாதிரி பயங்கரமாக அங்கிட்டும் இங்கிட்டும் பைட் பண்ணுவார். அந்த மாதிரி பைட் பண்ணார். சுகா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினை கெஞ்சிடப்படி நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வாங்க மாட்டேன், சுகா செடியூஸ் பண்ணாமலே செடியூஸ் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினை அந்த மாதிரி கட்டிட்டு இருந்தா எப்படியா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி நீ எடுத்தது போட்டதுன்னு டேக் இவரையா எடுத்து வச்சிருக்கேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பைட் பண்ணி நம்ம ஜிமினா கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் எப்படி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ அப்படியே டே சைடை காட்டுது. டே ரொம்ப சேடாக அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துருக்குறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேக்கு வாட்டர் கொடுக்குறாரு. வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டோட டே அங்கே போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஜங்குக்கு எனக்கு ஸ்லீப்பிங் வருது அப்படிங்கிற மாதிரி பெட்டில் படுக்க போவாரா. அந்த மாதிரி படுக்க போனோம். நம்ம டேயை பெட்டில் படுக்க விடாமல் ஜங்குக்கு அப்படியே இழுத்து அவரோட தைசில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட சீக்ஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. நிறைய போய் கிஸ் வைக்கிறாரு. சாரி என்னோடய கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும், நான் அந்தளவுக்கு ரூடாக நடந்துக்கக்கூடாது, சாரி. என்னால் தான் உங்கள் 2 பேருக்குள்ள இவ்வளோ பெரிய ஃபைட் எனக்கு நல்லாவே புரியுதுடா. சாரி நீ இவ்வளோக்குள்ள அப்செட் ஆகுது, என்னால் அதை பார்க்க முடியல, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க சாரியை சொல்லிவிட்டு எக்கச்சக்கமாக பிக்கீஸ் வேறு நிறைய சீக்ஸில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சோம். நம்ம டேயோட ஐஸ் அப்படி கலங்கினப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஹயாங் என் மேலே கோவமாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஓ மேலே அவன் கோவப்படுவானா? இன்னொரு சீக்ஸை கொண்டு நீட்டுமா, இந்த சீக்ஸில் ஸ்லாப் பண்ணலாட்டே இந்த சீக்ஸ்லையும் ஸ்லாப் பண்ணிட்டு இன்னொரு சீக்ஸையும் ஓட்ட வந்து நீட்டுமா, இங்கேயும் ஸ்லாப் பண்ணிட்டு ஓம் பிரதரை பற்றி நீ இப்படி திங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உண்மையிலே ஹயாங் என் மேலே கோவம்லாம் படமாட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் மேலே ஹயாங் எப்போதுமே கோவப்பட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ண போயிட்டு டேயோட பாடியில் அப்படியே ஹேண்ட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் ப்ளே ஆகுமா. இந்த மாதிரி ப்ளே ஆனோம். டேய் ஹேண்ட்ஸ் எடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஏன்னா பேபி ட்ரிப்புக்கு வரணும்னு வந்துருக்கு, ஸ்டூடெண்ட்ஸாக உன்னை ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எக்கச்சக்க ப்ராப்ளம் பண்ணி உன்னை ஏர் ரூமுக்கும் ஜிமினாவை சுகர் ரூமுக்கும் சேஞ்ச் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? நம்ம மேரேஜ் ஆகி ஹனிமூனுக்கு வெளியே போகவே இல்லை தெரியுமா? இப்போன்னா வெளியே வந்துருக்கோம். 3 days இந்த பிளேஸில் தான் ட்ரிப். ஃபர்ஸ்ட் டே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஹனிமூனை என்ஜாய் பண்ணாண்டா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் டூர் அப்போ நான் இவ்வளோ பெயினில் இவ்வளோ சேடாக இருக்கிறேன், உன் பெயின் உன்னோட சேடை எல்லாத்தையுமே இந்த ஜங்குக் போக்க போகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி பெட்டில் போட்டுட்டு டேக்கு மேலே ஹோவராக வரா. வேண்டாம் ஜங்குக் ப்ளே பண்ணாத, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நீ எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி நான் பண்ணுற பிக்கீஸுக்கு நீ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய டாட்டியாக டீச் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இப்படி பேச அப்படி ஃபுல்லாக சுகர் திங்கிங்கில் சேடாக இருந்தவர் ஜங்குக்கு இந்த மாதிரி டீச் பண்ணாடு அப்படி பண்ணாடு. ஜங்குக்கு எங்கடா பண்ணுற டே ஏன்டா ஹேண்ட்ஸ் அங்கே போகுது, ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணாட வேண்டாம் சொன்னால் கேளு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க டே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி மார்னிங் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். விடு ஜங்குக்கு இப்படி ப்ளே பண்ணாட, ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கு, வேண்டாம் அந்த மாதிரி ரூடாக ப்ளே பண்ணாட, பெயினாக இருக்குது, வேண்டாம் அப்படி பைட் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா கட்டுற மட்டும் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கேட்டுற போட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கேஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடி டே கூட ரொம்ப ரூடாகவே நம்ம ஜங்குக்கு இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம டயர்ட்லேயே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு நார்மலாக எழுந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் எழுப்பணும்ல, அதுக்காக நேராக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூம்லாம் நாக் பண்ணி எல்லாரையுமே ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரிப் மாட்டி போகிறோம், டென்ட்டு போட்டு அங்கே தான் இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரிலாம் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸ் எடுப்போம், அதுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்கள் பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க, டென்ட்டுக்குள்ளே திங்ஸ்
அவங்க டீமோட ஹேண்ட்ஸில் இருக்கணும். டீமோட ஹெட் இருப்பாங்களா, ஒரு டீமுக்கு ஒரு பெர்சன்ட் ஹெட்டாக இருப்பாங்களா, அவங்க எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 1/2 ஹவரில் நம்ம இந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு மாதிரி ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது, அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகணும். கார்டன் சைட் மாதிரி இருக்குது, அந்த பிளேஸில் எல்லோரும் அரேஞ்ச் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹரியப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனோம். இந்த ப்ரொஃபஸர் ஏன்னா இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறாரோ தெரிலப்போ. எல்லா ப்ரொஃபஸரும் அமைதியாக ஸ்லீப் தானே பண்ணுறாரு. இந்த ஜங்குக் ப்ரொஃபஸரோட பெரும் தொல்லையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் என்னென்னா புக் எடுத்து வச்சுட்டு ஸ்டடி வருது, எக்ஸாம் வருது, படிங்கன்னு டார்ச்சர் பண்ணுவார். இங்கே என்னென்னா 1/2 ஹவருக்குலாம் இந்த பிளேஸுக்கு போகணும், ஒழுங்காக எழுந்து வாங்கணுங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த ட்ரிப்பு பிளேஸுக்கு ஜங்குக் ப்ரொஃபஸரை வராமல் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே கொஞ்சம் டென்ஷன்லேயே இப்படி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வர்றேன்னா பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறது கேட்டு கொஞ்சம் அப்செட்லேயே ஜங்குக்கு லைட்டாக, அதாவது ப்ரொஃபஸரை லைட்டாக திட்டிட்டு அவங்க அப்படியே நேராக கிளம்பி பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்டன் சைடுக்கு வந்துட்டு அரேஞ்ச் ஆக்குவாங்க. டீமாக அப்படியே அரேஞ்ச் ஆனோம். இப்போ கரெக்டாக நம்ம தான் அப்படியே எள்ளுண்டு டேட்லேயே ஜங்குக்கை பட்டபடி உட்காந்துருக்காரு. பேபி நீ மட்டும்தான் எனக்கு ரெடி ஆகலை, போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. முடியாது, நான் இன்றைக்கி எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குனுங்கிறப்போ ஒழுங்கு முறையிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை போய் இழுத்து கொண்டு ரெஸ்ட் ரூமில் விட்டு ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு நேராக அந்த பிளேஸ் கூட்டு வராரு. இந்த பிளேஸில் லேட்டாக வர்றது நம்ம டே மட்டும்தான், இது எல்லாருமே ஜங்குக் போட்ட ஆர்டருக்கு பயந்து போய் அவளை வேறு டீமாக அரேஞ்ச் ஆகியிருந்தான். ஜிமினாவும் டேயும் அப்போ டே கூட சேர்ந்து பேட்டை ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்களே, அந்த 5 மெம்பர்ஸ் இவங்களாக இருந்தால் ஒரு டீமாக இருந்திருப்பாங்க. எல்லாருமே அரேஞ்ச் ஆயிருந்தா டே மட்டும் டேடில் வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயை கொண்டு கரெக்டாக ஜிமினா கிட்ட விட்டுட்டு இவ்வளோ நேரமாக உனக்கு இந்த பிளேஸில் நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அந்த மாதிரி போக சொன்னோம். நம்ம ஜிமினா தான் என்னடா ஆச்சு, ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, போடா உன் ஹயாங் ரொம்ப மோசம்டா, திட்டுறது தான் அப்படி திட்டுறான்னு பார்த்தா ப்ளே பண்ணுறதோ அதே மாதிரி தான் ப்ளே பண்ணுறான், வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மெடிசன் மாதிரி நம்ம சுகர் நம்ம ஜிமினாக்கு வாங்கி கொடுத்து பருப்புக்கு கண்டிப்பாக டேக்குன்னு தேவைப்படும், நீ வந்தோடனே கொடுத்துருங்கிற மாதிரி டேக்காக ஜிமினாக்கிட்ட சுகர் கொடுத்துருந்துருப்பாரு. அந்த மெடிசனை இப்போ கொடுக்குறாரு, இதை நீ போட்டுக்கோ சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மெடிசன் அப்படியே நம்ம டே சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டோம். நேராக அவங்க ஹோட்டல்லேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரமாகவே வந்துருப்பாங்க. வந்து பக்கத்தில் ஒரு ரிவர் போகுது, அந்த பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகி அங்கே டென்ட் போட்டுறாங்க. டீமாக டென்ட் போட்டோம். நம்ம டே வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல, ரொம்ப நார்மலாக அமைதியாக உட்காந்துருக்காரு. மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே டென்ட் போடுறாங்க. இந்த மாதிரி டென்ட் போடுற மூமெண்ட்டுக்கு டே மட்டும் இந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மற்ற பர்சன்ஸ் எல்லாம் நம்ம டேயை பிடிச்சி லைட்டாக திட்டுறாங்க, அதாவது காசிப் மாதிரி பேசுகிறாங்க. இந்த ப்ரொஃபஸர் நம்மளை மார்னிங் என்னம்மா திட்டுனாரு, இவன் எவ்வளோ லேட்டாக வந்தான், இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாரு வச்சாருங்கிற மாரி டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆனது தெரியாமல் இந்த மாதிரி நம்ம டேயை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸ்க்கு வர சுகா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, டென்ட்டு தானே போட சொல்லிச்சு, தேவையில்லாமல் காசி பேச சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி சுகா கோவமாக திட்டுவார். இந்த மாதிரி திட்டுனா ஆமாம் பிரதரை சொன்னோடனே இந்த ப்ரொஃபஸருக்கு கோவம் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து ப்ரொஃபஸரில் அதனால தான் ஜங்குக்கு வந்து டேயை ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அந்த பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம திட்டுறதை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணால் சுகா இந்த மாதிரி வந்து நம்ம டேக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே எப்படி நம்ம சுகாவையும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு ரிவர் போகுதுல்ல, அந்த ரிவரில் போட்டிங் மாதிரி போடலாம். அங்கே வந்து அந்த மலை பகுதியில் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த பிளேஸில் போட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இதில் போட்டிங் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ட்டில் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு வாங்க, நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த ரிவர்கிட்ட போட்டிங் மாதிரி போகிறதுக்கு போனோம். நம்மகிட்ட இந்த மாதிரி நடந்து வரவரோட லெக்கில் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன் இடித்து கீழே விழுவாரா, அந்த மாதிரி விழுந்ததை பட்டுட்டு சுகர் ரொம்ப பதறி போய் வேகமாக வந்து நம்மகிட்டே தூக்குறாரு. என்னாச்சு டேயாங்க உனக்கு, என்னாச்சு, வச்சுச்சோ, ஐயோ முட்டியில் பிளட்டு வருது, இந்த மாதிரி முட்டியில் அடிபட்டுருச்சு, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பதறுன்னு பண்ணுறோம். ஜங்குக்குமே முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டுருப்பார்ல, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ப்ரொஃபஸர்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும், முன்னாடி 2 ப்ரொஃபஸர்ஸ் பின்னாடி 2 ப்ரொஃபஸர்ஸ் தானே கூப்பிட்டு போவாங்க. பின்னாடி தான் நம்ம சுகா வந்துருப்பார், முன்னாடி நம்ம ஜங்கு போயிட்டு இருந்திருப்பாரு.
விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க இன்னொரு ப்ரொஃபஸரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கில் கூட்டிகிட்டு போங்க நான் இப்போ வந்துடுதுங்கிற மாதிரி 2 போட் இருக்குது. அதில் ஒரு போட்டில் ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே இருக்கிற ஒரு 2 ப்ரொஃபஸர்ஸையும் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த போட்டிங்கில் போய் அரேஞ்ச் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த போட்டில் போய் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி டேக் அடிப்பட்ட மூமெண்ட்டில் சுகா பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜிமினோட பேக்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டேயோட லெக்குக்கு அப்படியே ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன். ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு என்னாச்சு டேயாங் நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப எப்போ பார்த்தாலும் இந்த கேர்லெஸ் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டி திட்டுட்டு இருக்காரு. உனக்கு அறிவில்லை, இது ஃபாரஸ்ட்டுன்னு தெரியாதா, இந்த பிளேஸில் பள்ளம் மேடுன்னு எல்லாம் இருக்குன்னு தெரியாதா, ஸ்டோன் இருக்குன்னு தெரியாதா, கண்ணை எங்கே வச்சுட்டு வந்த நீ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கட்டி திட்டிட்டு டேய் அப்படி பிராட ஸ்டைலே தூக்குறாரு. உன்னை விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மூவ் ஆனே ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி திட்டு வரான். பிரதர் என்னன்னா அந்த மாதிரி அப்படி லவ்வை கொட்டுனா நம்ம ஜங்குக்கு இப்படி லவ்வை கொட்டுறாரு. இந்த மாதிரி கொட்டின மூமெண்ட்லேயே அங்கேருந்து தூக்கிட்டு கரெக்டாக இந்த போட்டில் வந்து உட்காரவும் சுகா அடிப்பட்ட அடுத்த செகண்டே அப்படி வந்து பேசின மூமெண்ட் கட்டுப்பட்ட மூமெண்ட்லாம் டிங் ஆகும். இப்படி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் வந்தபடியே நம்ம சுகாவை பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். சுகா வந்து கட்டுப்போட்ட அடுத்தது செகண்டே கொஞ்சம் நார்மலாகி ஜிமினா கிட்ட பேசினபடியே அந்த போட்டிங்கில் இப்போ அவன் அந்த போட்டிங்கில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இவங்களும் அரேஞ்ச் ஆகி ஒவ்வொரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜங்குக்கு நம்ம டேயை பக்கத்தில் உட்கார வச்சுட்டோம். டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி வலிக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் முட்டி வலிக்குது, கீழே விழுந்தா வலிக்காமல் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி வர திட்டுறாரு. ஏன் ஜங்குக்கு எப்போ பட்டல எனக்கு திட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு சாஃப்டாகவே சொல்ல தெரியாதா, அச்சோ திட்டுறேன்னா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட முட்டியில் தானே அடிபட்டிருக்கோம் அப்படியே லெக்க தூக்கி டேயோட முட்டியில் கிஸ் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக்காகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கள சுற்றி தானே உட்காந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பாட்டுற போகிறாங்க ஜங்கு பாட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட முட்டிக்கிட்ட கீழே குனிஞ்சு ஒரு டைமுக்கு 5 டைமுக்கு மேலே கிஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு இப்போ சாரி சொன்னேன், இல்லை நீ கீழே விழுந்த மூமெண்ட்டுக்கு நிறைய உன்னை திட்டோம்ல, ஏன்டா எனக்கு ஒரு சாஃப்டாக பேசணுன்னே தெரியல, எப்போதுமே நான் இப்படி தான் திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக்கு சிரிப்பு பண்ணுறோம். டே அப்படி நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி நீ ஒரு சரியான ரூடான ஹஸ்பண்ட் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி கில்லுனபடி அப்படி ஜங்குக்கோட ஷோல்டர்லாம் கெட்ட வச்சபடி அந்த பிளேஸில் போட்டிங் போவாங்களா அந்த இதை என்ஜாய் பண்ணுவார். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்போ போட்டிங் பண்ணுற பிளேஸ்லேருந்து டென்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி டென்ட்டுக்கு வந்தோம். ஹேம்பயர் பற்ற வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு என்னெல்லாமா சொல்லி கொடுக்குறாரு. அது எல்லாத்தையுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். டேயுமே நம்ம சுகா கொஞ்சம் டேட்டை வந்து பேசியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாகி கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி நார்மலான இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. நைட் அந்த மாதிரி டென்ட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தேன். டைம் மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் அப்படி எல்லாம் டென்ட்டை விட்டு வெளியே வந்து அந்த டென்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் போய் உங்களுக்கு எதாவது திங்ஸஸ் வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக வில்லேஜ் பிளேஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ்க்குள்ளெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே மணி கொடுத்து வாங்குறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா சுகா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டைம் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு நேராக நம்ம ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட நேமையும் சொல்லிவிட்டு எல்லாருமே அரேஞ்ச் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாருமே அரேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிகிட்டு இருந்தால் இதில் நம்ம வீமின் மட்டும் மிஸ் ஆகிருப்பாங்க. வீமின் மட்டும் காங்கலங்கிறத நோட் பண்ணிவிட்டு அங்கே 4 ப்ரொஃபஸர்ஸ் போயிருப்பாங்களா, அதில் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் மட்டும் மற்ற 2 ப்ரொஃபஸர்ஸை நோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே சேஃபாக நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போங்க, ஹோட்டல் ரூம் கூட்டிட்டு போங்க, நான் டேயும் ஜிமினாவையும் கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் சுகாவும் எங்கள் பிரதரை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோங்கிற மாதிரி கரெக்டாக அந்த வில்லேஜுக்குள்ளே என்றானா நம்ம சுகாவுக்காகவும் ஜங்குக்காகவும் அதாவது அவங்க பிரதருக்கு கிஃப்ட் வாங்கிட்டுக்காக தான் நம்ம வீமின் போயிருப்பாங்க. அந்த மாதிரி போனால் ஸ்டூடெண்ட்ஸை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி வந்துருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியல. கிஃப்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா, அந்த மாதிரி வெளியே வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த பிளேஸில் இல்லாத அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வீமின் 2 பேருமே ஷாக் ஆகி என்னடா ஒருத்தருமே இல்லை, ஒருவேளை நம்மளை விட்டுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்னென்னா நேராக அந்த பிளேஸ்லேருந்து இப்போ ஃபாரஸ்ட் வழியாக தானே கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அதே வழியாக மேலே ஃபாரஸ்ட்டுக்கு ஏறுவாங்க. அந்த மாதிரி இருந்தோம். அந்த வில்லேஜ் முழுக்க தேடிப்பட்டுட்டு அப்புறம் ஒரு பிளேஸில் வந்து ஒரு பர்சன்ட்டை கேட்டேன். இப்போ என்ன 2 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ என்ன மேலே மலையில் ஏறினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகணுன்னுக்கிற மாதிரி சொல்லி இப்போ என்ன இதை கேட்டுட்டு
போனாங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த வழியில் வந்தீங்களோ அந்த வழியாக தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க 2 பேரும் அப்போ நம்ம டென்ட் போட்ட பிளேஸ்க்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தா, அந்த வில்லேஜில் இருக்க பர்சன்ஸ் கொஞ்சம் 30 மெம்பர்ஸ், ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2-3 திங்ஸஸ் எடுத்தபடி வந்துட்டு இருக்கிறவங்க வீமின் 2 பேருமே சிங்கிளாக வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வீமின் கிட்ட கொஞ்சம் மிஸ்பிக்கவாக ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுறான். டாட்டியாகவும் பேசுகிறான். அந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எங்கள் ஹயாங்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ இப்படி பேசுகிறதுலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அவங்க ஹயாங்ஸ் என்னடா செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ம வீமின்கிட்ட ஒரு டீச் பண்ணுற மாதிரி பில்லி பண்ணுற மாதிரிலாம் பேசி டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம டே கிட்ட வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க நம்ம சுகர் வாங்கிட்டு இருக்க கிஃப்ட்டை பிடுங்க வருவாங்களா, அந்த மாதிரி பிடுங்க வேண்டாம். அந்த கிஃப்ட்டை பிடுங்காத அளவுக்கு சுகா அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி எவ்வளோ திமிர் இருந்தால் என் பிரதர்கிட்ட இந்த மாதிரி டீச் பண்ணி பில்லி பண்ணி பேசிகிட்டு இருப்பேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை நம்ம சுகர் அடித்தா ஜங்குக்குமே அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி அங்கே இருந்த ஒரு 5 மெம்பர்ஸும் சுகாவும் ஜங்குக்குமே அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடித்து முடிச்சுட்டு நேராக நம்ம வீமின் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு எப்போவுமே அறிவே கிடையாதுடா, எப்போதுமே நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடாது, நீ தான் 2 பேர் இருப்பீங்களாங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வீமினை பிடிச்சி திட்டுறாங்க. திட்டிட்டு டைம் ஓவன் ஆயிடுச்சு. முதல்ல அமைதியாக 2 பேருமே ஹோட்டல் ரூமுக்கு போகணும், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு நேராக ஹோட்டல் ரூமுக்கு வந்தால் நம்ம வீமினுக்கும் ஜங்குக்கும் சுகாவுக்கும் தான் அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போங்க பஸ்ஸில் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போக சில பேராக வந்தவங்க இப்போ பிரிஞ்சிருவாங்க. வீமின் 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன். ஜங்குக்கும் சுகாவும் ஒரு சீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த ட்ரிப்பு முடிஞ்சு நேராக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனோம். இப்போ அந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே ஒரு ரேக்கருக்கு மேலே தூக்கி வச்சுட்டு நம்மகிட்டே வந்து என்ன செய்வார்னா ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவார். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக போனோம். அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகிட்ருக்கு. இப்போது காலேஜில் தான் இன்றைக்கி வந்து பிரதர்ஸ் டே, அதோடு ஃப்ரெண்ட் டே, லவர்ஸ் டே கொண்டாடுறோம்ல, அதேமாரி இன்றைக்கி பிரதர்ஸ் டே. அதனால காலேஜில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கா கிஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி 1 by 1 பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவுக்கும் வீமின் கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாங்களா, அதை வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி நேராக அதை தூக்கிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். ஆப்போசிட்டில் நம்ம வீமினுக்கு முன்னாடி இன்னும் 2 பர்சன்ஸ் வந்து பிரதர்ஸ் டே அன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு நிற்பானுவேன். பொக்கையை விட்டுட்டு நிற்கிற மூமெண்ட்டுக்கும் பார்க்குற நம்ம ஜங்குக்கும் சுகாவுக்கும் நம்ம வீமினும் ஆப்போசிட்டில் இருக்க 2 பர்சன்ட்டும் மாற்றி ப்ரொப்போஸ் பண்ணி கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. அவங்க பொக்கையை வச்சபடி நின்னா இவங்க கிஃப்ட் பாக்ஸோடு நிற்கிறாங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிரடா இவனை 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னான். எல்லாம் உன் பிரதர் இருக்கிற திமிரில் தாண்டா என் ஜிமினா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டான். என்னை பார்த்தாலே இந்த பிளேஸில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலே என் ஜிமினா இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டான். ஆனால் எப்போ உன் பிரதர் கூட க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட் ஆனானோ, சோல் மட்டும் நீ எப்போ ஜாயின்ட் ஆனானோ அப்போதுலேருந்து இந்த டேயோட பிஹேவியர் மட்டுமே இந்த ஜிமினாவுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஏன் முன்னாடி என் பிரதரை திட்டுறியாடா, உண்மையை சொன்னவரை நீ கோவப்படுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிற்கிற வீமி என்னை பார்த்தபடியே காரிடோரத்தில் நம்ம சுகாவன் ஜங்குக்கும் பேசிக்கிட்டே வந்தோம். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் அந்த 2 பர்சன்ஸை நோட் பண்ணால், எங்கள் பாரு ஜெமினா டயாங் அவங்க 2 பேரையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டே பிடிக்கும், உனக்கு ஜெமினாவை பிடிக்குங்கிற மாதிரி மாட்டி சொல்லிட்டேன். இன்றைக்கி எல்லாருமே பிரதர்ஸ் டே தான் கொண்டாடுறாங்க. ஆனால் பட் நாங்கள் அதை டிஃப்ரெண்ட் ஆக்கி உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறோம். அப்படின்னா இந்த டே எங்களுக்கு மறக்கவே முடியாது. எங்கள் ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி நீல் டவுன் போட்டு பொக்கையை நீடுவாங்களா. இது மட்டும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான். டேய் அவன் ப்ரொப்போஸ் பண்ணால் நீ அப்படியே ஸ்டாச்சு மாதிரியா நின்னுங்கிற மாதிரி எங்களாடா பனிஷ்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பொக்கையை பார்த்தபடியே ஆப்போசிட்டில் வர ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணுவாங்களா, போச்சு. யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைப்போமோ அவங்க கண்ணில் தான் கரெக்டாக மாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேரும் ஒருத்தர் நோட் பண்ணால், கண்டிப்பாக உன் ஹயாங்கால இன்றைக்கி எனக்கு பயங்கரமாக பனிஷ்மெண்ட் உண்டுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், கண்டிப்பாக உன் ஹயாங் என்னை ரூடாகவே ப்ளே பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிடுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இப்படி சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து எழுந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பர்சன்ஸை நோட் பண்ணோம். கரெக்டாக நம்ம வீமினுக்கு முன்னாடி வந்து சுகாவும் ஜங்குக்கு நின்றுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ப்ரொப்போஸ் பண்ணி நின்று அந்த 2 பர்சன்ட் ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி நின்று, நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஜிமினாவும் டேயும் அவங்களுக்கு பிரதருக்கு கிஃப்ட்டு கொடுக்க வந்திருக்கோன்ட்டு ப்ரொப்போஸ் பண்ண வந்தவனே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு
அட பாவிங்களா! கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி தானடா ப்ரப்போஸ் பண்ணீங்க. இப்படி ப்ரொஃபஸர பார்த்தா அடுத்த செகண்டே பிரதர்ன்னு சொல்லி கிஃப்ட் குடுக்க வந்துட்டோனுங்கிறீங்களே! உங்கள அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமினா அந்த பையனோட ஹேண்ட்ஸ்ல இருக்க பொக்கே வாங்குனா, டேய் இந்த பையன் ஹேண்ட்ஸ்ல இருக்க பொக்கே வாங்கி 2 பேரும் அடிக்கிறாங்க. என்ன திமிரு இருந்தா அந்த மாரி பேசிட்டு மாத்தி பேசுறீங்க. இந்த மாரி நீங்க பேசுறது கேட்டா அவனுங்க 2 பேரும் எங்களலாடா பனிஷ்மென்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? என்னோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பொசசிவ்ல ப்ளே பண்ணுவான்ட்டு, இப்படி பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயங்கரமா அடிப்பாங்களா அந்த மாரி அடித்தான். இப்படி அடிச்சிட்டு இருக்க டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சோம், ஜிமினாவோட ஹேண்ட்ஸை நம்ம சுகா பிடிச்சிட்டு, என்னடா எங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பையன்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால், இல்லை சுகா நீ தப்பாக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்க, தப்பாக திங்க் பண்ணுறேண்ணா இங்கே என்ன கிஃப்ட்டோட வந்துருக்க யாருக்கு அந்த பையனுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் சுகா இந்த மாதிரி பண்ணுற கிஃப்ட்டு ஹேண்ட்ஸில் வச்சுருந்தா நான் 100%க்கு தான் கொடுப்பேன்னு நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ எனக்கா கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் நான் என்ன உனக்கு பிரதரா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாரா. ஐயோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இனி இந்த பொசசிவ் லோடு அதிகமாகி ஹைப் ஆகி அப்புறம் இப்போ எல்லாத்தையும் பயங்கரமாக பைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கிள்ளிடுவானே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டென்ஷன்லேயே நம்ம சுகாவை நோட் பண்ணோம். அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டேடா ஜங்குக்கூட பார்வையே சரியில்லையே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, கிஃப்ட்டு அவனுக்கு இல்லைன்னு சொன்னாலே அவன் காண்டாவான், அவனுக்குன்னு வாங்கின கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்தா நான் உன் பிரதரானு கேட்பான். எப்படி பேசினாலும் இந்த ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக நம்மகிட்டயே திருப்பிடுவானே, என்ன பேசுறது, பெசாட்டிக்கு பேசாமல் சைலண்டாக நின்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணோம். உன்கிட்ட தானடா கேட்டுட்ருக்கேன் அப்படியே அமைதியாக நிற்கிற பேசுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டுனோம். ஷபா மேரேஜின்னு பண்ணாலும் சரி, இவங்க 2 பேரோட பொசசிவ் தொல்லை தான் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக சுகாவோட ஹேண்ட்ஸையும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸையும் விடவும் 2 பேரும் ஷாக் ஆகி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் நம்ம ஜிமினாவையும் நம்மகிட்டையும் நோட் பண்ணோம். இப்போ நம்ம சுகாவுக்கு முன்னாடி தானே ஜிமினா நின்றுப்பார், அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமினா நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்னாட்டே சுகா முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை அவங்க பிரதரை பட்டபடி நீட்டிட்டு, இன்னைக்கு பிரதர்ஸ் டே ஹயாங்ஸ், உங்களுக்கு விஷ் பண்ண தான் நாங்கள் அந்த பிளேஸில் கிஃப்ட் வாங்கினோம். இந்த கிஃப்ட்டை செலெக்ஷன் பண்ண எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அதை உங்ககிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சேஃபாக இவ்வளோ டேஸ் வச்சுருந்தோம். பிரதர் டே அன்னைக்கு எங்களை திங்க் பண்ணி, எங்களோட சேஃப்டி திங்க் பண்ணி, எங்களோட கேரை திங்க் பண்ணி, எங்களையே திங்க் பண்ணிகிட்ருக்கு எங்கள் லவ்லி பிரதருக்கு தான் நாங்கள் இந்த கிஃப்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி குவாராஸாக வர பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு கிஃப்ட்டை கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஹே சுகா இது நமக்காண்டா, அடா ஆமாம் ஜங்கு பிரதர்ஸ் டே இல்லை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், நமக்கு தான் அவங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாட்டி 2 பேரும் ஸ்மைல் பண்ணப்பட்டு கிஃப்ட்டை வேகமாக ஓப்பன் பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். 2 பேரோட கிஃப்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ட்ரீயில் ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரியும், அந்த ஊஞ்சலில் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரியும், அந்த ஊஞ்சலில் இன்னொரு பர்சன் தள்ளுற மாதிரியும் ஒரு கண்ணாடி மிரர் பாக்ஸ்குள்ளே தான் அந்த கிஃப்ட் இருக்கும். 2 பேருமே ஒரே மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணி இட்டுட்ருக்காங்க. அந்த ஊஞ்சலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம வீமன், அந்த ஊஞ்சலை தள்ளி விட்டுட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கு சுகாவும். இந்த மீனிங்கில் அப்படியே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவுக்கும் நம்ம ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி, செம்மையாக இருக்குடா கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டை நோட் பண்ணேன். கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஜங்குக் பக்கத்தில் தானே ஜிமினா நின்றுப்பார், அப்படியே மறுபடியும் சேஞ்ச் ஆகுறாங்க. டேய் வந்து ஜங்குக்கிட்ட வந்துருவாரு, ஜிமினா வந்து சுகா கிட்ட போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உங்கள் 2 பேரோட அந்த பிரதர் பாண்டிங்கில் நாங்கள் எப்போதுமே நிறைய லவ்வை ஃபீல் பண்ணிட்டோம். அதை விட ஒரு படி மேலே எங்களை மேரேஜ் பண்ணி எங்களுக்கு லவ் கேர் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் இல்லை ரொம்ப எங்கள் மேலே பொசசிவாக இருக்கிற இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த லவ்வுக்கு லவ்வையும் கேரையும் ஒரு பர்சன்ட் ஒருத்தர் மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட பார்ட்னர் மேலே அதிக லவ் வச்சுருப்பாங்க. நீ என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே நீ என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கையும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். 2 பேரும் இவ்வளோக்குள்ள டைட்டாக ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸு கட்டினபடி ஓடுற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இது காலேஜ் அப்படிங்கிற மாதிரி 4 மெம்பர்ஸும் சொல்கிறாங்க.
ஆமாம் ஆமாம் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக அவங்க கிளாஸ் ரூமை பட்டு போனால் சுகாவும் ஜங்குக்குமே செம ஹாப்பி அப்படியே ஸ்டாப் ரூம் பட்டு போகிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இன்றைக்கி பிரதர்ஸ் டே இல்லாதனால நம்ம வீமின் 2 பேருமே சேர்ந்து தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜங்குக்காகவும் சுகாவுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு சுகா வந்து வேகமாக ரூம் டோரை நாக் பண்ணுவாங்களா இந்த மாதிரி நாக் பண்ணால் டேவோட ரூம் டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு இவன் இன்றைக்கி நம்மளை ஏமாற்றிட்டு கிளப்புக்கு போயிட்டான் அவளுக்கு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் இன்றைக்கி மட்டும் அவன் கிளப்புக்கு போகட்டு அப்புறம் இருக்கு ஒன் டேக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சுட்டு ஜிமினோட ரூம் டோரை நாக் பண்ணால் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெல்கம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இந்த மாதிரி வீமின் 2 பேரும் உள்ளே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன பண்ணுறி நம்ம ஜங்குக்கையும் சுகாவையும் சரி யூஸ் பண்ணுற மாதிரி ஹாட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் பிளாக்கில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாட்டாக இருக்குது அவங்க 2 பேருக்குமே. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நிற்கிறது நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஏன்டா டே அன்னைக்கு தானடா அந்த ஷர்ட்டை கிழிச்சு போட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணேன், நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டுன்னு அவனுக்கு வேறு வாங்கி கொடுத்தியாடானுங்கிற மாதிரி ஜிமினா பட்டு மறைச்சான். நம்ம சுகா இந்த மாதிரி மறைச்சா பேபி இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது என்ன இந்த மாதிரி லுக்கில் இருக்கிற உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜங்குக்கு ஒரு டவலை எடுத்து டேயோட பாடி கவர் பண்ணபடி உனக்கு அறிவில்லை டேயா இந்த மாதிரியா நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவேன் இப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம 2 பேரோட பெட்ரூமில் வச்சு பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபிளிட் பண்ணுவாராம். அப்போ உனக்கு கோவம் வரலையா ஜங்கு? கோவம் வருது, பயங்கரமாக காண்டாக்குது. எப்படி நீ இப்படி உன் ஹயாங்கூட ஹவுஸில் இருக்க சொல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், நீ என்னோடய ரூமில் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இப்போ நான் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது தப்புனுங்கிறியா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை பண்ணதே தப்புனுங்கிறியா? ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது நீ ஏன் கூட என்னோடய பெட்ரூமில் இருக்க சொல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும், இங்கே ஏன் வேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிட்டு போகிறான். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசிகிட்டு இருந்தான். அன்றைக்கி தானடா அவனை திட்டுனேன் நான், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணேன்? சுகா இது நான் பண்ணலை, டே தான் பண்ணா, போய் சொல்லாத, கண்டிப்பாக டே தான் பண்ணா, என்னை திட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக்கு டேட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே போடுண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் நம்ம டே வந்து அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கேக்கை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேக்கை கட் பண்ணிவிட்டு ஜிமினா சுகாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. அதேமாதிரி நம்ம டேயுமே கேக்கை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு சுகாவுக்கு ஜிமினாவுக்குன்னு மாற்றி ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு அந்த பிரதர் டே மூமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம சுகாவை ஜிமினா சைடு தான் காட்டுது. இப்போ நம்ம சுகா வந்து ரொம்ப ரிலாக்ஸாக டே வந்து என்கிட்ட இப்போ நார்மலாக பேசிட்டான், இப்போ என்ன எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஜிமினா நம்ம சுகாவோட தைஸில் வந்து உட்காந்துட்டு எனக்கு தெரியாதா டே தான் உங்ககிட்ட பேசுகிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணா, இப்போ என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களே, இனி அவட இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவுக்கு கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜிமினா இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி ஜிமினாவை கூட நம்ம சுகா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ அப்படியே டேக்கோட ரூமை கட்டுது. ஜங்குக் வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாத, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எவ்வளவு திமிரு பேபி உனக்கு, ரூமுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எதுக்குடா அப்படி போய் வேர் பண்ண, என்ன செடியூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட்டாக வேகமாக ரிமூவ் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கிழிஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே கீழே போடுவாரா. ஜங்குக்கு இவ்வளோ ரூடாக அப்ளை பண்ணாட்டா அப்புறம் உனக்கு கோவம் வந்துடும். டாய் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னோட ஹஸ்பண்ட் ரூடான பர்சன் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன், இந்த லவ்வுக்கு ரூடாக உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு தானே என்னை லவ் பண்ணேன், ரூடான உன் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்க போயிட்டேன்னு நான் லவ் சொன்ன அடுத்த செகண்டே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் லாக் பண்ணப்படிக்கிட்டே ஒரு லிப்பை ரப்பன்னு வரா. சொல்கிறா உன்கிட்ட இதே மாதிரி தானே ரூடாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரூடான பிஹேவியரை பிடிச்சிட்டேன்னா லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணேன், இப்போ என்ன ரூடாக ப்ளே பண்ணாதன்னு ஃபேக்காக ட்ராமா பண்ணுறேன், நீ பண்ணுறதெல்லாம் ஃபேக்குங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த ஜங்குக்கு ரூடாக ப்ளே பண்ணுறது தான் இந்த டேக்கு ரொம்ப பிடிக்கும்ல, போய் தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு
உண்மையிலேயே உன்னோட ரூடான இந்த பிஹேவியரை பார்த்துதான்டா நான் உன்னை லவ்வே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுவார். அப்படின்னு என்ன ரூடாக ப்ளே பண்ணாடா, அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னுங்கிற ரூடாடா எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. ஜங்குக்கு வேண்டாம் சாஃப்டாக ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி கத்துற இந்த மூமெண்ட்டோட எந்த மூவி நான் என் பண்ணுறேன். மூவி என்ன மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் கேட்குறவங்க மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.